Good afternoon. Good afternoon, Online. ma'am. Yes, good Good afternoon. afternoon. Afternoon, ma'am. Good afternoon, ma'am. Good afternoon, Good ma'am. afternoon, ma'am. Good afternoon. Good afternoon. Good afternoon. Good afternoon to all of you. Done. So we'll start with history. Pudu nota? Yes, sir. Yes. Yes, ma'am. Done. So we'll start with history. Videos எல்லாம் switch on பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல. Lot of people have not switched on. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ்ல வந்து இந்த தடவை இந்த புது சிலபஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஐ எக்ஸ்பிளைன் ஃப்ரம் த ஸ்கிராச் அண்ட் தென் வில் கோ இன் டு ஹிஸ்ட்ரி. ஓகேவா? டன். ஸோ இதான் ஹிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசிக்ஸ்லேருந்து பார்ப்போம். ஆக்சுவலா இன்னைக்கு ப்ராபப்ளி நீங்கள் எழுதுறதுக்கு நிறைய இருக்காது. யூ லிசன் அண்ட் ஜாலியாக தூங்கிக்கலாம். ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கிளாஸே தூங்கிக்கலாம். ஓகே. How many of you generally like history? யாருக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். பிடிக்கும் மேம். பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்காது? பிடிக்காதுன்னு நீங்க சொல்றதுக்குள்ள நாங்க போயிட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சுக்கிறதா பிடிக்காதுன்னு நினைச்சுக்கிறதா? பிடிக்காதா? ஓகே, கை தூக்குனா பிடிக்காதுன்னு அர்த்தமா? ஓகே, 3 பேர் தவிர எல்லாத்துக்கும் பிடிக்குமா? நம்புற மாதிரியே இருக்கு இதெல்லாம். உண்மையாவுமே ஹிஸ்டரி எத்தனை பேர்த்துக்கு பிடிக்காது? யாருக்கெல்லாம் ஹிஸ்டரி பிடிக்குமோ அப்பெல்லாம் நீங்க சொந்தமா படிச்சுக்கலாம். அதுல ஒண்ணுமே இல்லை. கிளாஸுக்கு வர வேண்டாம் தானே? பிடிக்காதுன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கு, பிடிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கு. பட் மற்றவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும்னா ஹிஸ்ட்ரி இஸ் ஜஸ்ட் ஸ்டோரி. யூ நீட் நாட் ஹேவ் டு ஹேவ் மீ ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் ஆத்திஃபைங் அண்ட் ஆல். ஆத்தவே வேண்டியதில்லை, நீங்களே ஆத்திக்கலாம். இப்போ சொல்லுங்க, ஹிஸ்ட்ரி எத்தனை பேத்துக்கு பிடிக்காது? இப்போ எல்லாத்துக்கும் பிடிக்காது, அதானே? ஓகே. ஸோ ப்ராபப்ளி எப்படியும் இன்னைக்கு பேசுறது கதை தான் ஆயிடுச்சு. அதனால ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து I'll tell you my perspective of history. You will like history or you will not like history. You may like history or you may not like history. ஹிஸ்ட்ரி பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருந்திருக்கலாம். என்னவா இருந்தாலும் இட்ஸ் டிபெண்டிங் ஆன் த பர்சன் ஹூ நரேட்டட் ஹிஸ்ட்ரி டு யூ. அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கதை யார் சொன்னாங்களோ அவங்க சொல்ற விதமும் அவங்க சொன்னதும் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா ஹிஸ்ட்ரி ஃபேவரட். ஓகே, எதை கொண்டு அடிக்கலாமோன்னு அப்படியே ஹிஸ்ட்ரி வாத்தியாரை பார்த்துருந்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பிடிச்சிருக்காது. எஸ் சார், ஃபைன். ஜஸ்ட் இன் கேஸ், இன் ஆர் கேஸ் ஆல்வேஸ் வி லைக் அவர் கிராண்ட் மதர் ஸ்டோரிஸ். நாட் பிகாஸ், நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த கதையெல்லாம் நமக்கு பெருசா இன்னைக்கு ஞாபகம் இருக்காது. பட் வி ஆல்வேஸ் லவ் த வே ஹவு ஷி நரேட்டட் ஸ்டோரிஸ் ஃபார் அஸ். இல்லையா? பாட்டி இன் யோர் ஓன் லாங்குவேஜ் நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ, அம்மாயி, அம்மாச்சி, தாத்தா, ஐ மீன் வாட் எவர், ஆத்தா, என்ன என்ன சொன்னாலும் அந்த கதையெல்லாம் பெருசா ஞாபகம் இருக்காது. பட் அவங்க சொன்ன விதமும் அவங்க சொல்ற கதையும் ரொம்ப பிடிக்கும், இல்லையா? ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் ஜஸ்ட் சிமிலர் டு தட். அண்ட் எவ்ரி பெர்ஸ்பெக்டிவ்ல ஹிஸ்ட்ரி அப்படிங்கும் போது, இப்போ ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, ராக்கெட் ஒர்க் பண்ணுதுல்ல, அது வந்து அந்த ப்ராசஸ்க்காக, அந்த பர்பஸ்க்காக அதை கண்டுபிடிச்சாங்க. கரெக்டா? அது போய் மூன்ல உட்காரணும், அது போய் சன்ல உட்காரணும், அங்க என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணுங்கிறக்காக ராக்கெட் வாஸ் டிஸ்கவர்ட். ஹிஸ்ட்ரி அப்படி ஒரு பர்பஸோட எல்லாம் உருவாக்கப்படவே கிடையாது. கரெக்ட்? இன்னைக்கு யூஆர் ஆல் சிட்டிங் அண்ட் லேர்னிங் டுடே. நாளைக்கு இஃப் யூ ஆல் பிகம் அ குரூப் ஒன் ஆஃபீஸர், உங்க ஸ்டோரி ஹிஸ்ட்ரி தான். ஆமாவா? நீங்க ஹிஸ்ட்ரி ஆகணுங்கிறக்காக படிக்கிறீங்களா? நீங்க படிச்சீங்க, அது ஹிஸ்ட்ரி ஆயிடுச்சு, அவ்வளவுதானே? ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிதான். இட் வாஸ் நாட் கிரியேட்டட் ஃபார் அ பர்பஸ். பாலிட்டி வாஸ் கிரியேட்டட் ஃபார் அ பர்பஸ். கான்ஸ்டியூஷன் ஒன்று எழுதணும், அதை வச்சு தான் இந்தியா அரசியல் பண்ணணும், அரசியலமைப்பு சார்ந்து தான் எல்லாம் நடக்கணும். இட் வாஸ் கிரியேட்டட் வித் அ பர்பஸ். எக்கனாமிக்ஸ் வாஸ் கிரியேட்டட் வித் அ பர்பஸ். ஆர்பி இதை வச்சு தான் பண்ணணும், அந்த மாதிரி. பட் ஹிஸ்ட்ரி பர்பஸே இல்லைங்க. என்னென்னலாம் நடந்துச்சோ நடந்ததுல தேவையான விஷயத்த எடுத்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க பண்றதுல தேவையான விஷயங்களை அடுத்த ஜென்ரேஷன் எக்ஸாம்பிளா எடுத்துப்பாங்க. நீங்க ரொம்ப நிறைய பண்ணீங்கன்னா புக்கில் எழுதிடுவாங்க. வி லேர்ன் அபவுட் அப்துல் கலாம்னோ, நம்மளோட கான்டெம்பரரி தானே, அவர் கான்டெம்பரரி பர்சன் தானே, அவரை பத்தி இன்னைக்கு நம்ம படிக்கிறோம்ல.
அவ்வளவுதான். ஹிஸ்டரிக்கு வந்து ஒரு பெரிய பில்டப் சீன்லாம் தேவையில்லை. இன்னைக்கு நம்ம இருக்க மாதிரி கொஞ்சம் வருஷம் முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்களோ அதை நம்ம படிக்கிறோம், அவ்வளவுதான் ஹிஸ்டரி. ஓகே. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டோம் ஃபர்ஸ்ட்? இஃப் யூ லைக் ஹிஸ்டரி, யூ டோன்ட் லைக் ஹிஸ்டரி. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஹிஸ்டரி அதுக்கு பொறுப்பே கிடையாது. ஓகே. ஈவன் இஃப் யூ லைக் ஹிஸ்டரி, ஹிஸ்டரி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். உங்களுக்கு ஹிஸ்டரி பிடிக்கலனாலும் ஹிஸ்டரி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். த சப்ஜெக்ட் ஆஸ் சச் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். யார் உங்களுக்கு ஹிஸ்டரி சொல்லி தராங்களோ அது அவங்களோட சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு மேபி ஹிஸ்டரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பிடிச்சா அதுக்கு நான் காரணம், பிடிக்கலனாலும் அதுக்கு நான் தான் காரணம். ஆனா பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறதுனால மார்க் எல்லாம் ஒன்றும் எக்ஸ்ட்ராவும் வராது, கம்மியாகவும் வராது. ஓகே. ஸோ ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் ஹிஸ்டரி அப்படிங்கும் போது ரெண்டே ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் வச்சா பல ஆன்சர்ஸ் வந்துடும் ஹிஸ்டரியில. என்ன பெர்ஸ்பெக்டிவ்? இப்போ சம் சிச்சுவேஷனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், ஹிஸ்டரி ரிலேட்டட் சிச்சுவேஷனல் கொஸ்டின்ஸ். அதுக்கு நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்தீங்கன்னா பல ஆன்சர்ஸ் நீங்க கெஸ் பண்றது கரெக்டா இருக்கும். என்ன பெர்ஸ்பெக்டிவ்? ஒரு Before ராஜா freedom, இருந்தாரு after அந்த காலத்துல. ஒரு ராஜா இருந்தார் அந்த காலத்துல. அவருக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஒரு இடத்துல ஒன்னு கோயில் கட்டணும், இல்லைன்னா ரோடு ரோடு போடணும். ஃபைன். அவர் என்ன கட்டினாரு? அந்த ராஜாவையும் நமக்கு தெரியாது, அவர் என்ன கட்டினாரும் நமக்கு தெரியாது. ஆனா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். அப்படிங்கிற டைம்ல நீங்க அங்க இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்க தான் அந்த ராஜாவா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? கோயிலோட ரோடு தான் முக்கியம், ரோடு போட்டிருப்போமா? மோஸ்ட்லி உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் தான் ராஜாவா இருந்திருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா மேபி நீங்க 7 ஜென்மம்லாம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க தான் போன ஜென்மத்துல ராஜா ராணிஸா இருந்திருப்பீங்க. யூ அண்டர்ஸ்டுட்? இட்ஸ் மோஸ்ட்லி த சேம் ஹியூமன் சைக்காலஜி தட் would have worked out. மனுஷன் என்னைக்குமே மனுஷன் தான். அன்னைக்கும் இன்னைக்கு அதுக்கப்புறம் எவ்ரி டைம். ஸோ மோஸ்ட்லி ஹியூமன்ஸ் ஹூ லிவ்ட் பிஃபோர் அஸ், அவ்வளோதான். ஹியூமன்ஸ் ஹூ லிவ்ட் பிஃபோர் அஸ், அவங்க என்ன பண்ணாங்களோ அதை நம்ம படிக்க போறோம். கிளியரா? டன். புரிஞ்சிருச்சா ஹிஸ்ட்ரினா என்னன்னு? இது ஜென்ரலா ஹிஸ்ட்ரினா என்ன, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிக்கு நம்ம என்ன பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் திங், எக்ஸ்கியூஸ் மீ, ஹிஸ்ட்ரியோட சேர்ந்து இதுவும் சேர்ந்து இன்னைக்கு படிக்கணும். ஸோ ஹிஸ்ட்ரி ஃபார் எக்ஸாம்ஸ் குரூப் 1, 2 and 4, குரூப் 1, 2A, 4, இந்த மூணுக்கும் ஹிஸ்ட்ரி சிலபஸ்ல என்ன இருக்கோ அது மட்டும் படிச்சா போதும். சிலபஸ்ல இருக்கிற ஹெட்டிங்ஸ் மட்டும் படிச்சா போதும். அந்த சிலபஸ்ல இருக்கிற ஹெட்டிங்ஸ்க்கு டெஃபினட்டா ஸ்கூல் புக் படிக்கணும். ஓகேவா? சில சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்கூல் புக் படிக்கவே வேண்டாம். பெருசா பாலிட்டிக் படிக்க தேவையில்லை. ஃபைன். யூனிட் 6, 5க்கு படிக்கவே வேண்டாம். அது ஸ்கூல் புக்ல எதுவும் இல்லை. இனஃப் கண்டென்ட் இஸ் நாட் தேர். ஸோ பட் ஹிஸ்ட்ரிக்கு ஸ்கூல் புக் படிக்கணுமானா படிக்கணும். ஓகே ஃபைன். ஸ்கூல் புக்குக்கு முன்னாடி என்ன படிக்கணும்னா கிளாஸ் நோட்ஸ் படிக்கணும். உங்க கிளாஸ் நோட்ஸ் தான் பிரைமரி சோர்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். ஸ்வாதி இது போட முடியுமா? கிளாஸ் நோட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். அது கூட சேர்ந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனா போதும். கிளியரா? பட் டெஃபினட்டா நோ காம்ப்ரமைஸ் ஆன் ஸ்கூல் புக். பிகாஸ் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய ஹிஸ்டரியில கேட்டுருவாங்க. கதையெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. பட் அந்த டிப்பிக்கல் அந்த சென்டென்ஸ் மாறாம ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்துருவாங்க. அப்போ தட் வில் பி ஈஸி. நீங்க ஸ்கூல் புக் ஒரு தடவை ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா இட் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே. ஸோ சிமிலர்லி எப்ப இருந்து ஸ்கூல் புக் படிக்கணும்? இப்பவே கிளாஸ் கவனிக்க வேண்டாம். நந்தினிக்கு ஃபோன் பண்ணி மேம் எனக்கு ஸ்கூல் புக் அனுப்புங்க, கம்பைலேஷன் என்ன படிக்க சொல்லிட்டாங்க, அப்படி இல்லை. ஸ்கூல் புக் எப்ப படிக்கணும்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு மேல படிச்சா போதும். விச் மீன்ஸ் நான் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு A to Z ஆஃப் அந்த டாபிக் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் போய் ஸ்கூல் புக் படிக்கணும். பிகாஸ் ஸ்கூல் புக்ல ஆர்டர்ல இருக்காது, ஆர்கனைஸ்டா இருக்காது. ஸ்கூல் புக்ல முதல்ல ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா ஹிஸ்டரி வெறுத்துருவீங்க. பிகாஸ் 6th ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் கதை இருக்கும், 8th ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் எந்த இருக்கும். வித் வில் ஹாவ் நோ இன்ட்ரெஸ்ட், நோ கனெக்ஷன், எதுவுமே இருக்காது. ஓகே. நான் ஒரு டாபிக் கிளாஸ்ல முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நோட்ஸை படிச்சுட்டு ஸ்கூல் புக் போனா போதும். கிளியரா? ஓகே. ஏன் டாபிக் வைஸ் படிக்கலாம்னா ஹிஸ்டரியில கனெக்ஷனே இல்லைங்க. உங்க சிலபஸ்ல நான் சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். குப்தாஸ்க்கு அப்புறம் டெல்லி சுல்தான், முகல்,
மராத்தாஸ், இப்படிதான் உங்க சிலபஸ் போகுது. ஐவிசிக்கும் குப்தாஸ்க்கும் நடுவுல ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கும். ஃபைன். ஐவிசி நடந்ததுக்கும் குப்தாவோட டைமுக்கும் நடுவுல ஒரு பெரிய உலகமே இருக்கு. அதெல்லாம் உங்க சிலபஸ்ல இல்ல. ஸோ நம்ம படிக்க மாட்டோம். நம்ம படிக்க மாட்டோம். பட் டாபிக்கா தான் சிலபஸ்ல இருக்கறனால நம்ம ஒரு ஒரு டாபிக்கா முடிச்சதுக்கு அப்புறம் போய் ஸ்கூல் புக் படிச்சீங்கன்னா போதும். அண்டர்ஸ்டுடுங்களா? கிளியர்? ஃபைன். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரெண்டு விஷயம். ஒன்று, இதுல வந்து கான்செப்டோ கிளாரிட்டியோ எதுவுமே தேவையில்லை. இது எல்லாமே கதை தான். அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். தட்ஸ் ஆல். ஸோ ஜஸ்ட் டிபிக்கல் ஸ்டோரி. அண்ட் ஒரு ஒரு டாபிக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் புக் படிக்கணும். ஃபைன். கிளாஸ் நோட்ஸ், ஸ்கூல் புக்கு, டெஸ்ட், இது மூணு மட்டும்தான். மை காட், இதை தவிர நீங்க எதுவும் பண்ணவே வேண்டாம். ஓகே. பட் ஐவிசி நான் எடுத்து முடிச்சு நான் குப்தாஸ் எடுத்துட்டு இருப்பேன்ல, அப்ப போய் நீங்க ஐவிசியோட ஸ்கூல் புக் படிக்கணும். முன்னாடியே படிச்சுட்டு வந்து கிளாஸ்ல எனக்கு தனியா ஒரு ஹிஸ்டரி எடுக்க கூடாது. ஓகே. ஏன்னா அங்க கனெக்ஷன் இல்லாம ஒரு தனி ஹிஸ்டரி ஓடும். அதை நீங்க படிச்சுட்டு வந்து நான் ஐவிசி எடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு ஹிஸ்டரி எல்லாம் சொல்லி தர வேண்டாம். அதை விட்டுருங்க. ஐவிசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்கூல் புக் படிச்சுட்டு வாங்க. நான் குப்தாஸ் எடுத்துட்டு இருப்பேன். நான் டெல்லி சுல்தான் எடுக்கும்போது நீங்க குப்தாஸ் ரிவைஸ் பண்ணுங்க ஸ்கூல் புக்ல. கிளியர்? அதை முடிச்சுட்டு கிளாஸ் டெஸ்ட் மட்டும் போட்டா போதும். ஸோ நவ் கோயிங் இன் டு ஹிஸ்ட்ரி. சிலபஸ்ல ஏர்லியர் ஹவ் இட் வாஸ் அப்படின்னா, முதல்ல சிலபஸ்ல இப்படிதான் இருந்துச்சுங்க. ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு தனி டாபிக். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம்னு ஒரு தனி டாபிக். இது ரெண்டையும் தான் இப்போ ஒட்டுக்கா மர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க 25 கொஸ்டினுக்கு. ஓகே. முதல்ல தனித்தனியா இருந்துச்சு. தனித்தனியா இருக்கும் போது இந்திய தேசிய இயக்கம் ஒரு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதுங்கிறது தான் மாடர்ன் இந்தியா. நவீன கால வரலாறு, சுதந்திர போராட்டம், எப்படி சுதந்திரம் வந்துச்சு, காந்தி வந்தாரு, நேரு வந்தார், அதெல்லாம் இங்கே தான். ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா தான் பழைய ஹிஸ்டரி. ஐவிசில இருந்து சவுத் இந்தியன் ஹிஸ்டரி வரைக்கும். சவுத் இந்தியன் ஹிஸ்டரி வரைக்கும் இது ரெண்டையும் இப்போ மர்ஜ் பண்ணி சிங்கிளா வச்சுட்டாங்க. யூனிட்ல ஒரே யூனிட்டா இருந்தாலும் நம்ம இதுல ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் படிச்சுதான் ஆகணும். மாடர்ன் ஹிஸ்டரி படிக்கணும், பழைய ஹிஸ்டரி படிக்கணும். இது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மாடர்ன் இந்தியா, அது வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஓகே. உங்க சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஒட்டுக்கா இருக்கு. பட் ஒரே ஸ்ட்ரெச்ல முடிக்க முடியாது கிளாஸஸ். ஓகே. 25 கொஸ்டின்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ் இந்த ஏரியால இருந்தும் 15 கொஸ்டின் இந்த ஏரியால இருந்தும் வரலாம். இதுதான் ஹையர் வெயிட்டேஜ், அது லெஸ் வெயிட்டேஜ் தான். முதல்ல அப்படி இருந்த போதும் இப்படிதான் தனித்தனி யூனிட்டா இருக்கும் போதும் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சருக்கு கம்மி வெயிட்டேஜ், மாடர்ன் இந்தியாவுக்கு ஜாஸ்தி வெயிட்டேஜ். இப்போ தேவ் ஜாயின்ட். இது ஜாயின் பண்ணது இல்லாம இங்க கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க, இங்க கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வி வில் ஸ்டார்ட் வித் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அதை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா தனியா படிப்போம். ஐஎன்எம் ஆர் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அது தனியா படிப்போம். ஓகே. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா தான். ஓகே. ஸோ ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் மொத்தம் எத்தனை டாபிக், கேன் வி பிரேக் டவுன் த டாபிக்ஸ், அது மட்டும் எழுதுங்க. ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் டாபிக் ஐவிசி, சிந்து சமவெளி நாகரிகம் இல்லனா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சிந்து சமவெளி நாகரிகம் ஆர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். செகண்ட் டாபிக் குப்தாஸ். தேர்ட் டாபிக் டெல்லி சுல்தான்ஸ். ஃபோர்த் டாபிக் முகல்ஸ். ஃபோர்த் டாபிக் முகல்ஸ்.
Fifth topic, Marathas. Sixth topic, Vijayanagar and Bamini. Vijayanagar and Bamini put together ஒரே டாபிக்ங்க, ரெண்டும் சேர்ந்து ஒரே டாபிக், விஜயநகர் and Bamini. And seventh topic, South Indian history. Seventh topic, South Indian history. Eighth topic, change and continuity in the socio-cultural history of India. Change and continuity in the socio-cultural history of India. Change and continuity in the socio-cultural history of India. டன்னா, அவ்வளவுதான். இந்த 8 டாபிக்கோட ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் முடிஞ்சிருச்சு. ஓகே, என்னோட வேலை விஜயநகர் அண்ட் பாமினியோட முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எனக்கும் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சருக்கும் சம்மந்தம் இல்லை. சவுத் இந்தியன் ஹிஸ்டரியும் சேஞ்ச் இன் கண்டினியூட்டி இந்த சோஷியோ கல்ச்சரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவும் இட்ஸ் நாட் மை சப்ஜெக்ட். சவுத் இந்தியன் ஹிஸ்டரி சார் வில் ஹேண்டில். மேம் ஓகே, லாஸ்ட் லைன் தமிழ்ல சொல்லுங்க மேம். தமிழ் சிலபஸ்ல என்ன இருக்குன்னு தெரியலையே. தமிழ் சிலபஸ் இல்லையே என்கிட்ட. சரி, எழுதிக்கோங்க. கல்ச்சரல், சும்மா அப்படியே எழுதிக்கோங்க. கல்ச்சரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியான்னு எழுதிக்கோங்க. தமிழ்ல நம்ம அதை படிக்கும் போது எழுதிக்கலாம். இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும். Anybody is having Tamil syllabus? Okay, சும்மா change in cultural history ன்னு எழுதிக்கோங்க. We will write down socio cultural history change ன்னு. Okay, so Vijayanagar and Bamini வரைக்கும் I will handle ங்க. South Indian history sir will handle. Okay, South Indian historyல தான் we'll have Chera, Chola, Pandyas and all that. Okay, அது வந்து in connection with உங்களோட unit 6 சங்கம் ஏஜ். சங்கம் ஏஜ் இருக்கு இல்லையா, சங்க காலம். எஸ், காலபராஸ், சங்க காலம், வேற என்ன, டார்க் ஏஜ், போஸ்ட் சங்கம் ஏஜ், அதோட சம்பந்தப்பட்டது தான் இங்க சவுத் இந்தியன் ஹிஸ்டரி. ஓகே, அது யூனிட் 6ஓட சொந்தக்காரஸ் யூனிட் அப்படிங்கறதுனால சார் வில் ஹேண்டில். ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்ன வேலைங்க, இந்த 6 மொத்தம் எத்தனை டாபிக் எழுதியிருக்கோம்? 8 டாபிக்ஸ். 8 டாபிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம 6 டாபிக்ஸ் முடிக்கணும். அப்புறம் 7th டாபிக் நம்ம முடிக்க மாட்டோம், சார் வந்துருவாரு. சார் எப்போ எடுப்பாருன்னு தெரியல, இப்போ எடுப்பாரா இல்லை இது கூட எடுப்பாரான்னு தெரியல. பட் 7th டாபிக் இஸ் நாட் மை டாபிக். தென் வி வில் ஹேவ் 8th டாபிக். ஓகே, 8th டாபிக் வந்து கைண்ட் ஆஃப் கதை மட்டும்தான், அதில் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இந்த 6 டாபிக்ஸ் பிளஸ் இந்த 7th டாபிக்ல இருந்து சேர்ந்து 10 கொஸ்டின்ஸ். டன்? ஓகேங்களா? ஃபைன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா, நேஷனல் ரெனேசான்ஸ், தேசிய மறுமலர்ச்சி, ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்ப கட்ட கிளர்ச்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், அப்புறம் எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ்னு ஒரு 12 லீடர்ஸ் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ்னு ஒரு 12 லீடர்ஸ் பிளஸ் அதர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் பார்த்துருக்கீங்களா? அம்பேத்கர்ல ஆரம்பிச்சு அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், விஓசி, ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், சுபாஷ் சந்திர போஸ், ராஜாஜி, ரவீந்திரநாத் டகோர் அண்ட் அதர்ஸ். 12 லீடர்ஸ் இருக்காங்க. 12 லீடர்ஸ் கூட முக்கியமான லீடர்ஸ் அதர்ஸ் படிக்கணும். இந்த 12 லீடர்ஸும் நம்ம என்ன பண்ணுவோம், இது கூட சேர்ந்து படிச்சிருவோம். ஏன்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் கம்மியா இருக்குல்ல, அதனால. பட் அது 12 லீடர்ஸும் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் சம்பந்தப்பட்டது கிடையாது. அம்பேத்கர்லாம் என்ன ஐவிசி காலத்துலயே இருந்தாரு, பழைய கற்காலத்திலயே இருந்தாரு? இல்ல இல்ல. ஸோ நாட் கனெக்டட். பட் இது சின்ன யூனிட்டா இருக்கிறதுனால 6 டாபிக் முடிச்சா இந்த யூனிட் முடிஞ்சிரும் அப்படிங்கறதுனால இப்போ நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க, பிளஸ் போட்டு நேஷனல் லீடர்ஸ் மட்டும். நேஷனல் லீடர்ஸ் பிளஸ் நேஷனல் லீடர்ஸ் மட்டும் we will do. 12 லீடர்ஸ் பார்த்துட்டு வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் இருந்தா பார்த்துக்குவோம். இப்போ இருந்தே நேஷனல் லீடர்ஸ் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா நான் ஹிஸ்டரியன் முடிச்சுட்டு ஐஎன்எம் வரும்போது நம்ம கொஞ்சம் பிஸியா இருக்கும். அது ஒரு ஃப்ளோவில் அப்படியே போகும் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வரைக்கும். அந்த ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணி நேஷனல் லீடர்ஸ் படிக்காம இங்கே வந்து பிளஸ் நேஷனல் லீடர்ஸ் படிச்சுக்குவோம். அப்போ என்னோட டார்கெட் இந்த 6 டாபிக்கு, இந்த 8வது டாபிக்கு பிளஸ் இந்த 12 லீடர்ஸ் முடிச்சா ஓரளவுக்கு நம்ம ஹிஸ்டரி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நமக்கு பாக்கி இருக்கிறது ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஃபுல்லா, தேசிய மறுமலர்ச்சியிலிருந்து 1947 வரைக்கும். அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர்,
யூனிட்டி இன் டைவர்சிட்டி அந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் பிளேஸ், அது எல்லாமே. ஓகே, இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் நாட் டைரக்ட்லி கனெக்டட் டு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். டைரக்டா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் கனெக்ஷன் இல்ல. ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் கனெக்ட் ஆகிற கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா இந்த கீழடியில பண்ணிட்டு இருக்க எக்ஸ்கவேஷன், எங்காவது ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களா ஆர்கியோலாஜிக்கல் ஃபைண்டிங்ஸ், அதெல்லாம் தான் டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ். பட் ஹிஸ்டரியோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா நம்ம கீழே சிலபஸ்ல கொடுத்துருக்க இந்தியா இஸ் செக்யூலர் ஸ்டேட்டுக்கு அப்புறம் ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ், முக்கியமான நபர்கள், அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன நியூஸ்ல வராங்க, இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், ஸ்போர்ட்ஸ், புக்ஸ், ஆத்தர்ஸ், இதெல்லாம் இந்த கரண்ட் அஃபேர் ஏரியா நீங்க நியூஸ் பேப்பர்ல எங்கெல்லாம் ஸ்பாட் பண்றீங்களோ நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதை தாண்டி ஆஃப்டர் வி ஃபினிஷ் ஹிஸ்ட்ரி, மொத்தமா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரும் ஐஎன்எம்மும் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவுக்கு மெட்டீரியல் அண்ட் கிளாஸ் தனியா நடக்கும். அது கிளாஸ் எடுக்க முடியாது, மெட்டீரியல் தான். இந்த பர்சனாலிட்டி அந்த பர்சனாலிட்டின்னு கிளாஸ் எடுக்க முடியாது. we'll give you our compilation இந்த லாஸ்ட் 1 year கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்த முக்கியமான பர்சனாலிட்டிஸ் நியூஸ் எல்லாமே we will deal in detail through material. ஓகேவா? ஹிஸ்டரி புரிஞ்சிருச்சா நம்ம என்ன பண்ண போறோம்னு? ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரிக்குள்ள 2 இருக்கு, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், அப்புறம் ஃப்ரீடம் மூவ்மெண்ட், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஆர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். நம்ம ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் பார்ட் எடுக்கிறோம். அதுல 8 டாபிக் இருக்கு. அதுல 6 டாபிக் நான் எடுப்பேன். 7வது டாபிக் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி சார் எடுப்பாரு. 8th டாபிக் இஸ் ஜெனரல் டாபிக். அதுக்கப்புறம் நம்ம அந்த கூட இருக்க நேஷனல் லீடர்ஸையும் இதோட சேர்ந்து முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல தேசிய மறுமலர்ச்சியிலேருந்து சுதந்திரம் வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் மொத்த ஹிஸ்டரியோட கரண்ட் அஃபேர்ஸ் தனியா வி வில் டீல். லாஸ்டா டீல் பண்ணும்போது அன்னைக்கு வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கவர் பண்ண முடியும். ஓகே, கிளியர், ஃபைன். பிரேக்கப், எனி டவுட்? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்டுங்க? ஓகே தானே, ஃபைன். சரி, ஹவு மெனி ஆஃப் யூ நோ எது ஹிஸ்டரி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? இப்ப எனக்கு ஹிஸ்டரி எது அப்படின்னா, நான் பிறந்தப்ப நடந்தது எனக்கு ஹிஸ்டரி. கரெக்டா? ஓகே, 2000ல அப்படின்னா ஒரு ஹிஸ்டரி, 1990னா ஒரு ஹிஸ்டரி. என்னோட பையனுக்கு கேட்டா ஹீ வில் சே 2020 தான் அவனுக்கு ஹிஸ்டரி. உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி, எனக்கு ஒரு ஹிஸ்டரி. இப்ப இந்தியாவுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி ஹவு டு வி ஜென்ரலி டேக்? இதுதான் ஹிஸ்டரி, இதுதான் வரலாறு அப்படின்னு எப்படி எடுக்க முடியும்? ஒரு காலகட்டத்துக்கும் வரலாறு அப்படிங்கறது அவங்களுக்கு முந்தைய காலமாக தானே இருந்துகிட்டு இருக்கும். எஸ், இப்போ உங்க தாத்தா பாட்டிஸ் மேபி ஃப்ரீடம் வாங்கும் போது இருந்திருப்பாங்க. ஆமா தானே கனிஷா? ஹிந்தி கரெக்டா ஹிஸ்டரி படிக்கிற கனிஷாக்கு தூக்கம் வந்துருச்சு. யா ஸோ ஹிஸ்டரி வில் கீப் டிஃபரிங் இல்லையா? வாட் ஜென்ரலி இஸ் ஹிஸ்டரி ஃபார் இந்தியா? இந்தியாவுக்குன்னு எது ஹிஸ்டரி? சுதந்திரத்துக்கு முன்னாடி பின்னாடி அப்படியா? இப்போ 1947ல ஃப்ரீடம் வாங்கினோம். இப்போ நம்ம 77வது ரிப்பப்ளிக் டே கொண்டாடிட்டோம். இன்னொரு 100 வருஷம் கழிச்சு சுதந்திரம் வாங்கினது பெரிய மேட்டராகவே இருக்காது. அதெல்லாம் இப்போ நடந்துருச்சுங்க. அப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஹிஸ்டரியா இருக்கும். இப்போ ஹிஸ்டரி வில் கீப் சேஞ்சிங். நோ, இந்தியாவுக்குன்னு எது ஹிஸ்டரி? ஆர் த வேர்ல்டுக்குன்னு ஜென்ரலா எது ஹிஸ்டரி? இந்தியாவே விட்டுருங்க, வேர்ல்டுக்கு ஜென்ரலா எது ஹிஸ்டரி? வார் வந்தது. இன்றைய செய்தி நாளைய வரலாறு. இன்றைய செய்தி நாளைய வரலாறு. அதனாலதான் கேக்குறேன், இன்றைய செய்தி நாளைய வரலாறுங்கிறனால உலகத்துக்கு எது ரிட்டன் பொதுவான டாக்குமெண்டா கிடைச்சது. ரிட்டன் டாக்குமெண்டா கிடைச்சது? Birth of Christ. எவிடன்சஸ் கிடைச்சது. ஓகே, சரி. இப்ப அவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, யார் சொன்னான்னு தெரியல. ரிட்டன் டாக்குமெண்ட், எழுதப்பட்ட ஆதாரங்கள் கிடைத்ததுல இருந்து ஹிஸ்டரி அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு, இதுல இருந்து நம்ம ஹிஸ்டரி எழுதிட்டு இருக்கோம். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஏதோ தோன்றாங்க, 15,000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் அன்னைக்கு கிடைக்குது. அப்ப ஹிஸ்டரி மாறிடுமா? Yeah, it'll keep changing again. ஜென்ரலி வேர்ல்டோட ஹிஸ்டரி அப்படின்னா நம்ம 2ஆ தான் கிளாசிஃபை பண்ணுவோம். Birth of Christ. Prehistory and history. பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அவ்வளவுதான். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட், ஏசு கிறிஸ்து பிறந்தது தான் நம்மளோட கைண்ட் ஆஃப் ஒரு டைம் லைனோட சென்டர் பாயிண்ட் மாதிரி.
இயேசு கிறிஸ்துக்கு பிறப்புக்கு முன் பிறப்புக்கு பின், அவ்வளவுதான். இதுக்குள்ள உங்க ஹிஸ்டரி எங்க வேணாலும் ஃபிக்ஸ் ஆகலாம். என் ஹிஸ்டரி இங்க ஃபிக்ஸ் ஆகலாம், உங்க ஹிஸ்டரி இங்க ஃபிக்ஸ் ஆகலாம், நம்ம தாத்தாவோட ஹிஸ்டரி இங்க ஃபிக்ஸ் ஆகலாம். தட் வில் டிஃபர். பட் ஜென்ரலி இந்த வேர்ல்டோட ஹிஸ்டரி அப்படின்னா பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ஒன். அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன், அதுக்கப்புறம் எல்லாமே பிறந்ததுக்கு பின். புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட ஏன் நம்ம காமனா எடுத்துக்கிட்டோம்? ஏன் மகா சிவராத்திரி எல்லாம் பயங்கரமா கொண்டாடுறோம்? சிவன் பிறப்புக்கு முன்பின், முருகர் பிறப்புக்கு முன்பின், தைப்பூசம் எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படி கொண்டாடுறது இல்ல? Why Jesus Christ? Why not Mother Mary? ஏன் மதர் மேரி இல்ல மதர் மாரியாத்தா, மாரியாத்தாள், மேரியாத்தாள், யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம்ல. Why Jesus Christ? In the whole globe, இதுதான் 0 டிகிரி ஈக்குவேட்டர், பூமத்திய ரேகை, இல்லைன்னா பூமியில நிலநடு கோடு. மேல கீழேன்னு பிளானட்ஸ்ல கண்ட்ரீஸ் இருக்கு. இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வட அரைக்கோளம், இது தெற்கு அரைக்கோளம். மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ஸ்ல இருக்கு. கரெக்டா? அதனாலதான் நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன வெதரோ அதுதான் எடுத்துக்கிறோம், என்ன கிளைமேட்டோ அதான் எடுத்துக்கிறோம். இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்த மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் ஆர் கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ். யூரோப்பியன், அமெரிக்கன், நார்த் அமெரிக்கன், சவுத் அமெரிக்கன், யூரோப்பியன். ஸோ த வேர்ல்டு வாஸ் மோஸ்ட்லி டாமினேட்டட் பை கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ். இன்னைக்கு வரைக்கும் தானே? ஆமாவா? கிறிஸ்மஸ் இஸ் செலிப்ரேட்டட் வேர்ல்டு வைட். இஸ் திவாலி செலிப்ரேட்டட் வேர்ல்டு வைட்? So eventually world is majorly ruled by English countries. English countries celebrate Jesus Christ. So adinala in common we consider Jesus Christ. Okay? அப்ப இது என்ன ஆயிருச்சு? ஒரு டே இருக்கு, அது வந்து birth of Jesus Christ. இயேசு கிறிஸ்து பிறந்த ஆண்டு. அதுக்கு முன்னாடி before the birth of Jesus Christ. இது ஆஃப்டர் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பிசி ஏடி. இந்தியால ஹிந்துத்வா கவர்மெண்ட். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஐ எம் மோடி சப்போர்ட்டர். எஸ். ஸோ பயங்கரமா வி ஹாவ் டிஃப்ரெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் இந்தியன் பாலிட்டிக்ஸ்ல. அப்போ வந்து நம்ம வந்து கேரளா ஈட்ஸ் பீஃப். கரெக்டா? மாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஃபுட், ஸ்டேபிள் ஃபுட்டு மாதிரி. இவன் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல, யூபியில வந்து என்னது? சாமி தான். எஸ். ஸோ அங்கே 2 வேரியேஷன் வருதா? ஓகே. அப்போ நம்ம இதை என்ன பண்ணிட்டோம்? பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்தியால இதை காமன் எரா அப்படின்னு வச்சுட்டாங்க. காமன் எரா, அவ்வளவுதான். ஒரு பொதுவாண்டு இது. இதுக்கு பின்னாடி, இதுக்கு முன்னாடி, பிஃபோர் காமன் எரா, இது காமன் எரா. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ பிசிஇ சிஇன்னு எங்காவது புக்ல படிச்சீங்கனாலும் இதே தான். பட் வேர்ல்டு வைடு என்ன அக்செப்ட் பண்றாங்க? ஏசு கிறிஸ்து பிறப்புக்கு முன் பிறப்புக்கு பின், பிஃபோர் கிரைஸ்ட், அண்ட் ஏடினா ஆனோ டாமினி. தமிழ்ல கிமு கிபி, கிறிஸ்துக்கு பிறப்புக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின். ஓகே, கிளியர்? ஸோ இங்கே தான் இப்போதான் இந்த காமன் எராங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் எடுத்துக்காம சிஇ, பிசிஇ, பிஃபோர் காமன் எரா அண்ட் காமன் எரா. ஓகே, இப்போ நம்ம எங்க இருக்கோம்? இதுதான் பெரிய டைம் லைன். இதுதான் பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒன், இது இப்போ காமன் எரா. அப்போ பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இது பிஃபோர் கிரைஸ்ட். இது வந்து ஏடி, ஆனோ டாமினி, இல்லைன்னா கிமு கிபி. நம்ம எங்க போக? கிபி 2026 AD. Okay, clear? Fine. இதுதான் ஐவிசி. You understood where I'm placing IVC? உலகம் தோன்றிய காலம் இல்ல நம்ம கிட்ட எவிடன்ஸ் கிடைச்ச காலத்துல இருந்து அப்படின்னா ஐவிசி.
இப்போ இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனை, கிளாரிஃபிகேஷன்லாம் தேவைப்படுது. என்ன பிரச்சனை? வி அக்செப்டட் இந்தியன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னா இந்தியன் ஹிஸ்டரி ஸ்டார்டட் வித் சிந்து சமவெளி நாகரீகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த சிந்து சமவெளி நாகரீகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மே அது பெருசா இருக்காது, அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐபிசில இருந்து தான் இந்தியன் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது can you imagine this to be India? இது இந்தியான்னு வச்சுக்கோங்க. பழைய இந்தியா ரொம்ப மோசமா வந்துருச்சா? ஓகே, இதுதான் இந்தியா. ஃபைன், அசியூம் பண்ணிக்கோங்க இதுதான் இந்தியான்னு. வேணா இங்க எழுதிடுறேன், நம்பிக்கோங்க. இந்த பார்ட் இருக்குல்ல, ஃபைன், இது வந்து சிந்து நதிக்கரை ஓரம் ஆர் இண்டஸ் வேலி ஏரியா. சிந்து நதி தமிழ்ல, இங்கிலீஷ்ல இண்டஸ் வேலி. வேலினா என்ன? பள்ளத்தாக்கு, கரெக்ட்? ஓகே, ஸோ இண்டஸ் வேலி சிந்து நதிக்கரை ஓரம். இப்போ இந்த இடத்துல இருந்து தான் இந்தியாவோட ஹிஸ்டரி ஆரம்பிச்சது. ஏன்னா அப்ப இருந்து தான் நமக்கு தெரியும். அதனால நம்ம இன்னைக்கு இங்க இருக்கோம், இந்தியன் ஹிஸ்டரி படிக்க ஆரம்பிக்கும் போது ஐவிசில இருந்து படிக்கிறோம். ஃப்ரம் தட்ஸ் வேர் இட் பிகேன் அப்படின்னு அங்கிருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். புரிஞ்சிருச்சுங்களா? கிளியரா? ஃபைன், இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. எப்ப வரைக்கும்? ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு ஃபிளாஷ் நியூஸ் போட்டாங்க. இஃப் யூ கேன் ரிமெம்பர், ஜஸ்ட் 6 months ஒரு 1 yearக்குள்ள ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஒன்று போட்டாங்க. டுமாரோ 11 o'clock ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்க போறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு. யாராவது இது கவனிச்சிருக்கீங்களா? எஸ் சார், ஓகே. இதுக்கு முன்னாடி நாளைக்கு பிரேக்கிங் நியூஸ் வரப்போகுதுன்னு நியூஸ் போட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். யூஸ்வலா பிரேக்கிங் நியூஸ்ன்னு போட்டு படங்கன்னு விட்டுருவாங்க. இந்த தடவை என்ன சொன்னாங்க? பிரேக்கிங் நியூஸுக்கு முன்னாடி தே செட் நாளைக்கு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு. ஃபைன், ஓகே. அப்ப லைக் தேவர் வெயிட்டிங். என்னடா நாளைக்கு காலைல 11 மணிக்கு சொல்ல போறாங்கன்னா, இந்த இடம் இருக்குல்ல மதுரை சிவகங்கை, இங்க சவுத் தெரியுதா? எவ்ரிபடிக்கு தெரியுதா? ஓகே, இந்த இடத்துல தான் நம்மளோட சிவகங்கையில கீழடி எக்ஸ்கவேஷன்ஸ் ஃபேஸா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ கீழடி எக்ஸ்கவேஷன்ஸ்னா என்ன? கீழடிங்கிற ஒரு ஊர்ல தோண்டி 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 மண்ணுக்குள்ளன்னு கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்து அது எத்தனை வருஷம் பழமையானது, அப்போ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இங்க பயன்படுத்தி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதா எக்ஸ்கவேஷன். கரெக்டா? அந்த விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. இது நடந்து 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 ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இந்த ஃபேஸா இந்த இடத்துல எக்ஸ்கவேஷன் நடந்துட்டு இருக்கும் போது அந்த பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு. என்ன பிரேக்கிங் நியூஸ்? நாளை காலைல 11 மணிக்கு என்ன வரப்போகுது? நியூஸ் வரப்போகுது அப்படின்னு. அதுல என்ன நியூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, இங்க கண்டுபிடிச்ச சில விஷயங்களோட ஏஜ் ஆர்கியோலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதோட ஏஜ் வந்து ஓல்டர் தேன் ஐவிசி. ஓகே, ஃபைன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் எங்க வீட்லயே இருக்கிற பழைய வாட்டர் பாட்டில். ஃபைன், அப்ப இதுதான் எங்க தாத்தா முதல்ல வாங்கினதுன்னு நான் நினைச்சு இதை நான் பத்திரமா ஷோகேஸ்ல வச்சுக்கிட்டு, இங்கிருந்து தான் எங்க ஃபேமிலி டெவலப் ஆக ஆரம்பிச்சுது, இங்கிருந்து தான் ஹிஸ்டரி ஆஃப் மை ஃபேமிலின்னு நான் வந்து இத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்றேன்னு? இதுதான் எங்க வீட்லயே இருக்க பழைய வாட்டர் பாட்டில். ஸோ ஐ கீப் திஸ் இந்த ஹாலோட ஷோகேஸ்ல இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு இதுக்கு டெய்லி சாமி கும்பிட்டு, திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் திங் எவர், இங்க இது வாங்கி தான் எங்க தாத்தா அங்கிருந்து வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காருன்னு நான் ஹிஸ்டரி படிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா எங்க தாத்தாவோட ரூம்ல கீழே வந்து ஏதோ கீழே என்ன ஏதோ உடையிற மாதிரி தெரிஞ்சிச்சு. உடஞ்சதை எடுத்து பார்த்தா அவர் ஏதோ ஒரு பெரிய இரும்பு பெட்டி வச்சிருக்காரு. அந்த இரும்பு பெட்டி எடுத்து பார்த்தா அது கீழே என்னமோ போய்கிட்டே இருக்கு. ஓகே, அங்க போய் 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 கண்டுபிடிச்சா ஒரு பெரிய பாட் ஒன்று கண்டுபிடிக்கிறேன். ஃபைன், அந்த பாட்டை நான் ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறேன். பார்த்தா அந்த பாட்லயும் எங்க தாத்தா பேர் எழுதியிருக்கு. ஃபைன், அப்போ இந்த வாட்டர் கேன் வாங்குறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா அதை வாங்கியிருக்காரு. அதோட வயசு வந்து இதுல இருந்து மறுபடியும் ஒரு 3000 வருஷம் முன்னாடி. ஓகே, அப்ப நான் என்ன, இப்போ அந்த பாட்டை கொண்டு போய் இது இருந்த இடத்துல வைக்கணும்ல,
இதுதான் முதல்ல வாங்கினதுன்னு நான் படிச்சுட்டு இருக்கேன்னா இதை தூக்கிட்டு இப்ப நான் அங்க கண்டுபிடிச்சது கொண்டு போய் அங்க வைக்கணும்ல. வச்சு இதுதாங்க எங்க வீட்லயே ரொம்ப பழமையானது, ஃபர்ஸ்ட் எங்க தாத்தா வாங்கினது இதுதான் நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? ஃபைன். அதுதான் நடந்துச்சு இந்தியால. ஐவிசில இருந்து தான் இந்தியாவோட ஹிஸ்டரியே ஆரம்பிச்சுது. சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்தா இந்தியாவோட வரலாறு ஆரம்பிச்சதுன்னு உலகம் ஃபுல்லா நம்புது, இந்தியாவும் நம்புது. எத்தனை வருஷமா? பல நூற்றாண்டுகளா, லாங் டைமா. இப்ப இங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தோட வயசை எடுத்து பார்த்தா மச் ஓல்டர் தேன் 3000 இயர்ஸ் ஓல்டர் தேன் ஐவிசி. ஃபைன். அப்போ இதுக்கு பின்னாடி இங்க கோடு போட்டு போய் இந்த இடத்துக்கு சொந்தமான, இந்த வயசுக்கு சொந்தமான, இந்த வருஷத்துக்கு சொந்தமான ஒரு பொருள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஹிஸ்டரி ஹேஸ் டு பி ரீரிட்டர்ன்ட், மாத்தி எழுதணுமா? அப்ப இந்தியாவோட ஹிஸ்டரி ஐவிசில இருந்து ஆரம்பிக்கல, சவுத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சு. அதை தான் பிரேக்கிங் நியூஸ்ல ஸ்டாலின் சொன்னாரு. இந்தியாவின் வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும், சிந்து சமவெளி நாகரிகத்துல இந்தியாவின் வரலாறு தொடங்கல, இந்தியாவின் வரலாறு தென்னிந்தியாவிலிருந்து தொடங்கப்பட்டுச்சு. புரிஞ்சிச்சா? அதை தான் இன்னும் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இட்ஸ் அன் அதர் ஃபேஸ், அது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேஸ். இப்போ புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு என்னன்னு? ஓகே. அந்த பிரேக்கிங் நியூஸ்ல இதுதான் சொன்னாங்க. கேன் சம்படி டெல் மீ அந்த பிரேக்கிங் நியூஸ்ல என்ன சொன்னாங்கன்னு? இரும்பு, அதான் இரும்பு கண்டுபிடிக்கும் போது அதோட ஓகே. அதுல இன்னும் ஸ்பெசிஃபிக்கா செண்பகம் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இங்க ஐவிசின்னு ஒன்னு இருக்குல்ல, நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு பாட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்ல, ஆக்சுவலா இரும்பு. ஃபைன். இரும்புன்னா அயன், கரெக்டா? இந்த ஐவிசி மக்களுக்கு அயன்னா என்னன்னே தெரியாது. ஓகே. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், பின்னாடி தான் அயன் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அயன் கண்டுபிடிச்சது பின்னாடி. பட் இங்கேயே நம்ம ஆட்கள் அயன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் டேட்டட் பேக் டு ஈவன் ஓல்டர் தேன் ஐவிசி. இப்போ இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு முன்னாடியே ஹிஸ்டரி இங்க தொடங்கிருச்சுங்கிறது ஒன்றும், உங்களோட அட்வான்ஸான ஹிஸ்டரி இங்க இருந்திருக்குங்கிற ஒரு பாயிண்ட்டும் ப்ரூவ் ஆகுதா? ஓகே. அது மேபி ஒரு கண்டுபிடிச்சது ஒரு எலக்ட்ரானிக் பாட்டுன்னு வச்சுக்கோங்க. கீழே கண்டுபிடிச்சது நான் தோண்டி தோண்டி எடுத்தது ஒரு எலக்ட்ரானிக் பார்ட், டெம்பரேச்சர் அட்ஜஸ்டிங் எலக்ட்ரானிக் பார்ட். அப்ப நான் என்ன யோசிப்பேன், எங்க தாத்தா வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு பாட் வச்சிருக்காரு, ஓகே, அப்ப அதோட பழசது. ஆனா அது எலக்ட்ரானிக் பாட்டா இருக்கு, எடுத்து கிச்சன்ல வச்சோன்னா டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் ஆகி தண்ணி அதுக்குள்ள கூல் ஆகுது, ஹாட் ஆகுது அப்படின்னா அப்போ எங்க தாத்தா ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்திருக்காருன்னு நான் யோசிப்பேன்ல. ஸோ போத் வாஸ் ப்ரூவ்டு. தேர்ஃபோர் ஹிஸ்டரி இங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு இப்போ மாறி இருக்கு. இது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களோட பேக் சைடு ஆஃப் த நோட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபைன். கிளாஸ்ல வாட் எவர் வி ஆர் ஹேண்ட்லிங் நம்ம ஃப்ரண்ட் சைடு எழுதுவோம், பேக் சைடுக்கு யூ கேன் கலெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் கீழடி எக்ஸ்கவேஷன். ஓகே. நீங்க அப்படியே உங்க வாக்குல கீழடி எக்ஸ்கவேஷனோட ஃபேஸஸ் என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு இந்த பிரேக்கிங் நியூஸ் வரைக்கும் ஒரு ஃப்ளோல படிச்சுட்டே வாங்க. அது தனியா வி வில் ஆல்சோ ஹேண்டில் கிளாஸ். ஓகே. ஃபைன். இப்போ இதுதான் இந்தியாவோட ஹிஸ்டரியோட டேர்னிங் பாயிண்ட். ஸோ வேர் டிட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் ஃப்ரம்னு கேட்டா இப்போ சவுத் இந்தியால இருந்து அப்படின்னு. பட் இப்போ புக்ல எல்லாம் மாத்தி எழுதிட்டாங்களான்னா இல்ல. ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஃபைன். இப்போ நம்ம வந்து சிலபஸ்ல இது பர்த் ஆஃப் கிரைஸ்ட், இந்தியாவோட ஹிஸ்டரி ஐவிசில இருந்து ஆரம்பிச்சது. நம்ம இன்னைக்கு 2026 ஏடியில் இருக்கோம். இது வரைக்கும் படிப்போம். இதுதான் உங்க சிலபஸ்ல இருக்கு. ஐவிசில இருந்து இங்க நடந்தது வரைக்கும் நம்ம உங்களோட சிலபஸ்ல இருக்கு. ஃபைன். பட் அப்டேட்டட் என்னன்னா, ஐவிசிக்கு பல வருஷம் முன்னாடி இங்க ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் கீழடி எக்ஸ்கவேஷன்ஸோட ஃபைண்டிங். அண்ட் அது ஐவிசியோட அட்வான்ஸ்டான ஒரு ஃபேஸா இருந்திருக்கு. ஓகே. அண்ட் இந்த ஐவிசிங்கிற நேமே ரொம்ப கன்ஃபியூசிங் நேம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரீகம். ஓகே. என்னமோ பயங்கரமா இருக்கே, சிந்து சமவெளி நாகரீகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகே. ஆக்சுவலா பேரு பெருசா இருக்கிற அளவுக்கு அங்க வந்து கண்டென்ட் கான்செப்ட்லாம் இல்ல. இந்த இடம் இருக்கா? ஏன் இந்த இடத்துல ஒரு ரிவர் ஓடிட்டு இருந்துச்சு, அந்த ரிவர் பேர் என்னங்க? இண்டஸ். சிந்து. ஃபைன். நான் வந்து இண்டஸ் வேலி டைம்ல இருந்த ஒரு ஹியூமன் பீயிங். ஹிஸ்டரி தான் நான் சொல்லிட்டேன்ல, நம்மள மாதிரி அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அதுதான். ஸோ நான் வந்து இண்டஸ் வேலி டைம்ல இருந்த ஒரு ஹியூமன் பீயிங். எனக்கு ஒரு ஆப்ஷன், எங்க வேணாலும் போய் நான் செட்டில் ஆகலாம். ஓகே. நான் இப்ப இங்க நடுவில் நின்று யோசிக்கிறேன், எங்க போய் செட்டில் ஆகலாம், எங்க போய் நான் உட்காந்துக்கலாம் அப்படின்னு. அப்ப நான் இங்க உட்காந்தா இங்க வந்து பெனின்சுலார் பிளாட்டூ, பீடபூமி,
இங்க போனா தார் டெசர்ட், இங்க மேல போனா ஸ்னோ, இங்கே காடு மேடுமா இருக்கும். இன்னைக்கே டெவலப் ஆகல. நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு அது ரொம்ப கஷ்டம். இப்ப நான் என்ன யோசிப்பேன், சரி எதுக்கும் ஒரு ஆத்தங்கரை ஓரமா செட்டில் ஆயிடலாம், தேவைக்கு தண்ணி எடுத்துக்கலாம், வீடு கட்டிக்கலாம், வேணா விவசாயம் பண்ணிக்கலாம், மீன் பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம், எங்காவது ஏதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஒரு போட் ரெடி பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ என்னோட டெய்லி யூஸுக்கு தண்ணி இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமா. வித்தவுட் வாட்டர் வி cannot சர்வைவா. கிளியர்? அப்போ வாட் ஐ டிட், ஐ ஸ்டார்டட் செட்டிலிங் நியர் திஸ் ஏரியா பிகாஸ் அங்கே வாட்டர் இருந்தனால. இப்போ இன்னைக்கே நீங்க வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்கன்னா எங்க வாங்குவீங்க? நல்ல வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல தானே வாங்குவீங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறேன்னா எங்க வாங்குவீங்க? அக்ரிகல்ச்சர் லேண்ட் எப்பவுமே எங்க காஸ்ட்லி? ஆத்தங்கரையோரம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இஸ் ஆல்வேஸ் காஸ்ட்லி. நார்மலா ஒரு ஏக்கர் 1 crore அப்படின்னா நியர் த ரிவர் பேங்க் இட் வில் பி 10 crore 5 crore, அட்லீஸ்ட் 5% 10% ஜாஸ்தி. ஏன்னா அங்க தண்ணி ஓடுது, ஆத்து பாசனம் செலுப்பமா இருக்கும், என்ன வெள்ளாம போட்டாலும் விளையும். அப்ப நமக்கும் அதுதானே ரொம்ப முக்கியம், ஃபுட்டுக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ அன்னைக்கு இருந்த மக்கள் இந்த சிந்து சமவெளி நாகரீகம் சார்ந்த பகுதியில செட்டில் ஆயிட்டாங்க. அங்க இருந்து அவங்க டெவலப் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் அங்க இருந்த நாகரீகம் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இப்ப நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி. ஓகே, இந்தியா டெவலப்பே ஆகல, எங்காவது ஒரு பக்கம் டிஎன்பிசி எக்ஸாம்க்கு உட்காந்து படிக்கலாம்னு நினைக்கிறோம். எங்க போய் உட்காந்து படிப்போம்? ஆத்தங்கர ஓரமா உட்காந்து படிப்போமா? நல்லா தண்ணி இருக்கு, மரம் இருக்கு, வேணா மீன் பிடிச்சா ஃப்ரை பண்ணிக்கலாம், எஸ் நல்லா தூங்கிக்கலாம், குளிச்சுக்கலாம். நம்ம சாய்ஸ் அதுதானே இருக்கும். டெசர்ட்ல போய் உட்கார மாட்டோம், ஸ்னோல போய் உட்கார மாட்டோம், தூக்கம் வந்துடும். ஸோ ப்ராக்டிக்கலி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஏரியா இஸ் பாசிபிள். அப்படி அந்த ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் பீப்புள் அங்கதான் இருந்துச்சு. ஓகே, அதுல இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆறு இவ்வளோ தூரம் ஓடுமா, இவ்வளோ தூரம் ஓடுமா, ஒரு கோர்ஸ் ஆஃப் த ரிவர் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. எஸ், காவேரி ஸ்டார்ட்ஸ் இன் கொடகு டிஸ்ட்ரிக்ட்ல, தலகாவேரியில ஸ்டார்ட் ஆகி எங்க வரைக்கும், மேட்டூர் டேம் வரைக்கும் வருது. எஸ், ஆமாவா? ஸோ கோர்ஸ் ஆஃப் ரிவர் அப்படிங்கிறது பல 100 கிலோமீட்டர். என்ன ரிவர்னாலும் அதான கான்செப்ட். இப்போ இவ்வளோ பெருசா எங்க இருந்தோ எங்க வரைக்கும் ஓடிட்டு இருக்கும், அது ஒரு கான்செப்டா. ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன, மனுஷன் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரே இடத்துல என்னைக்காவது இருந்திருப்பானா? 4 பேர் 4 அடி தூரத்துல இருந்தா 400 பிரச்சனை வரும். எஸ் சார், ட்ரூ ரைட்? ஹியூமன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹியூமன். ஸோ என்ன பண்ணுவான், இங்க 10 பேர் இருப்பா, இங்க 10 பேர், 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 இங்க 10 பேர். கரெக்டா? எல்லாமே அந்த வாட்டர் சார்ந்துதான் இருப்பாங்க. பட் அதுதான் ஆறு ஓடுதே ஃபார் லாங் ஏரியா. ஸோ அங்கங்க அங்கங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா. அதனாலதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பல டிஸ்ட்ரிக்ட்ஸோட சேர்ந்து மொத்தமா இருந்துச்சு. ஓகே, அன்னைக்கு பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து இருந்தனால பாகிஸ்தான்லயும் இருந்துச்சு, இந்தியாலயும் இருந்துச்சு. அண்ட் இண்டஸ் மேஜரா இந்தியாவில் ஃப்ளோவே ஆகாது, வெறும் லே டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். ஸோ பாகிஸ்தான்ல மெஜாரிட்டி ஏரியாஸ் இன்னைக்கும் இருக்கு. ராஜஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா எல்லா பக்கம் இருந்ததுக்கான காரணம் அதுதான். ஒரே இடத்துல கூடி மக்கள் இருக்க மாட்டாங்க, அந்த தண்ணி இருக்கிற இடத்துல எல்லாம் மக்கள் இருப்பாங்க, செட்டில்மெண்டா இருப்பாங்க. அதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அந்த மக்கள் எப்படி அங்க செட்டில் ஆனாங்க, அங்க என்னெல்லாம் பண்ணாங்க, என்னென்ன விவசாயம் பண்ணாங்க, என்னென்ன ஆர்ட் பண்ணாங்க, என்னென்ன கிராஃப்ட் பண்ணாங்க, என்ன வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணாங்க, அதை அதை படிக்கிறது தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகே, அது பேர் இருக்கிற அளவுக்கு சீன் எல்லாம் இல்லை, சும்மா லோக்கலா போய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மக்களுக்கு அயன் தெரியாது, அந்த மக்களுக்கு ஹார்ஸ் தெரியாது. ஓகே, அந்த மக்களுக்கு ஒரு கேட்டில் வச்சிருந்தாங்க, ஜெபு, அவங்க கேட்டில் பேர் ஜெபு. ஸோ அந்த ஆடு மாடு மேய்ச்சிட்டு, பாட்ரி செஞ்சுட்டு, பானை செஞ்சுட்டு, அதுல வரைஞ்சிட்டு, எஸ், நாய் வளர்த்திட்டு, யாரா செத்து போனா அடுத்த ஜென்மத்திலையும் அவங்க வந்து உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் உள்ள போட்டு புதைச்சிருவாங்க. பிகாஸ் தே பிலீவ்ட் இன் ஆஃப்டர் லைஃப். இப்போ நான் செத்து போறேன் அப்படின்னா செயின் கம்மல்லாம் புடுங்கிடுவாங்க, எஸ், இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகட்டும்னு. ஐவிசி காலத்துல அதெல்லாம் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஐயோ, அவங்க மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் போய் தனியா மறுபடியும் வாங்கணும், தங்க வைக்கிற வேலைக்கு வாங்க முடியாதுன்னு கொடுத்துருவாங்க. ஓகே, பிராக்டிஸ் ஆஃப் பீப்புள், அவ்வளவுதான். சர்டன்
சர்டன் கஸ்டம்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, இறந்தவங்க யூஸ் பண்ணதை திருப்பி யூஸ் பண்ண மாட்டாங்க. சில கஸ்டம்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, இறந்தவங்க யூஸ் பண்ணதை அடுத்த ஜென்ரேஷன்ல சில்ட்ரனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அவங்க சாரி தொட்டிலாம் போடுறது அதெல்லாம். ஸோ ஒரு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குல்ல, அந்த இருந்த மக்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படிங்கறத படிக்கிறது தான் ஐவிசி. கிளியரா? ஓகேவா திலகவதி? ஐவிசினா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? எஸ். மேம் ம் ஒரு டவுட்டுங்க மேம். இப்ப இண்டஸ் வேலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேலினா பள்ளத்தாக்கு தாங்க மேம் வரணும். ஆமாங்க, பள்ளத்தாக்கு தான். தமிழ்ல ஏங்க மேம் சிந்து சமவெளினா பிளைன்ஸ் தான் கொடுக்கணும்? சோ சிந்து சமவெளி நாகரிகம்னு தமிழ்ல வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல கேள்வி. கரெக்டான கொஸ்டின் தாங்க மேம். கொஸ்டின் கரெக்ட் தான். ஆக்சுவலா அவங்க அப்ப மென்ஷன் பண்ணது அந்த சிந்துங்கிற பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் மென்ஷன் பண்ணி அது வந்து சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு எங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்களா, இல்ல டோட்டலா நீங்க சொன்ன மாதிரி சிந்து ரிவரையே வந்து கன்சிடர் பண்ணி வேலின்னு நேம் வச்சிருக்காங்க மேம்? வேலினா பள்ளத்தாக்கு, எஸ் மேம். சிந்து சமவெளின்னு ஏன் கொடுத்துருக்காங்க நீங்க கேக்குறீங்களா? எஸ் மேம். இங்க இண்டஸ் அப்படிங்கிறது சம ஏரியா, வேலிங்கிறது பள்ளத்தாக்கு. ஸோ அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, சிந்துவோட சமவெளி பள்ளத்தாக்கு. டிஎன்பிசியில் ஆல் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல ஃபைனல் இஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க, அதனால நம்ம இண்டஸ் வேலி மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, கிளியர்? புரிஞ்சிருச்சுங்களா? ஃபைன். இப்போ இதெல்லாம் எதுவும் எழுத வேண்டாம், இதெல்லாம் திருப்பி எழுதிக்கலாம், இப்போ கதை தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ இங்கே வந்து ஜீசஸ் பிறக்கிறாரு, அதுக்கு முன்னாடி ஐவிசி, ஐவிசிக்கு அப்புறம் என்னென்னமோ நடுவில் நடக்கும், அப்புறம் கிரைஸ்ட், குப்தாஸ், அப்புறம் நிறைய நடக்கும், அதெல்லாம் படிக்க மாட்டோம். அப்புறம் முகல்ஸ்க்கு வந்துருவோம், இல்லை டெல்லி சுல்தான் வந்துருவோம். ஸோ உங்கள் சிலபஸ் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி தான் இருக்கு. ஹிஸ்ட்ரி கண்டினியூஸாக உங்கள் சிலபஸில் இல்லை. நீங்கள் ஃபுல் ஹிஸ்ட்ரி ஏன்ஷியன் மிடிவல் மாடர்ன் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு யூபிஎஸ்சி ஹிஸ்ட்ரி படிக்கணும். யூபிஎஸ்சியோட ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக கவர் ஆகும் ஐவிசியிலிருந்து. அதோட டீட்டெயிலாக படிக்கணும்னா ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் படிக்கணும். ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் படிச்சீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியும் மிடிவல் ஹிஸ்ட்ரியும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி இன்னைக்கு வரைக்கும் ஐவிசியிலிருந்து கண்டினியூ ஆகும். நடுவில் எந்த பக்கமும் காணா போகாது, கண்டினியூஸாக இருக்கும். உங்கள் டிஎன்பிசி ஹிஸ்ட்ரி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் சிலபஸில் இருக்கு. மேம் மெயின்ஸுக்கும் இது மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு தான் இருக்குங்களா? என்னங்க? மெயின்ஸ் சிலபஸ்லயும் இதே மாதிரி தானே, இல்ல ஃபுல்லா கவர் பண்ணணுமா மேம்? குரூப் மெயின்ஸுக்கு இல்லவே இல்லை, மெயின்ஸுக்கு இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரிங்க மேம். ஓகே, ஸோ த பெஸ்ட் திங் டு டூ, ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு லேர்ன் யூபிஎஸ்சி ஹிஸ்ட்ரி தான், இல்லைனா ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் தான் படிக்கணும். ஸோ பெஸ்ட் என்னன்னா டிஎன்பிசி படித்து பாஸ் பண்ணிட்டு வேலை வாங்கிட்டு போகிறது தான் ஈஸி. ஏன்னா யூபிஎஸ்சி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது அது ஒரு கடல். ஆப்ஷனல்ல ஹிஸ்ட்ரி படிக்கிறது அப்படிங்கிறது செத்தரலாம். ரொம்ப யோசிச்சேன், எதுவும் கிடைக்கல, செத்தரலாம். யா மை ஆப்ஷனல் வாஸ் ஹிஸ்ட்ரி. எப்படி சாகலைன்னு வேணா திருப்பி கேளுங்க. பட் அகேன் இட் டிபெண்ட்ஸ் தான். ஒரு மாதிரி கனெக்டிவிட்டியோட படிச்சா ஃபைன். ஐ ஆல்சோ டெல் யூ சம்திங் மோர். நான் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கும்போது எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கும்போது எனக்கு ஹிஸ்ட்ரி சுத்தமாக பிடிக்காது. அப்போ ஆப்ஷனல் சூஸ் பண்ணல, ஜென்ரல் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஹிஸ்ட்ரியா, இந்த ஹிஸ்ட்ரியை படிச்சு தான் நம்ம ஐஏஎஸ் ஆகணுமா? அந்த ஐஏஎஸ்ஸே வேணாம். அந்த அது என்ன சொல்றது, பீப்புள் வில் சே, அது என்னமோ தெரில, அந்த இங்கிலீஷ் நாக்கில் உட்காரவே மாட்டேங்குது, அந்த மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி மண்டையில் ஏறவே ஏறாது, கைண்ட் ஆஃப் அந்த ஃபீல் தான் இருக்கும். பட் ஆஃப்டர் வென் ஐ சூஸ் ஹிஸ்ட்ரி ஆஸ் மை ஆப்ஷனல், இட் பிகேம் வைஸ் வர்ஸா. ஹிஸ்ட்ரி மாதிரி ஒரு அழகான சப்ஜெக்டாங்கிற மாதிரி. என்ன பிரச்சனைனா, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒருத்தர் ஹிஸ்ட்ரி எடுத்தார், இன்னைக்கு வரைக்கும் அவரை தேடிட்டு தான் இருக்கேன், மனுஷன் மட்டும் கையில் கிடச்சான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஐ ஸ்டில் ரிமெம்பர், யோ நீ எல்லாம் புண்ணியமாயா எங்கேயா சுத்துறங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தைரியத்தோட வி ஹேட் 2 ஆப்ஷன்ஸ் when I prepared for UPSC. ஸோ பப்பேட் ஒரு ஆப்ஷனலாகவும், சரி கொஞ்சம் ட்ரையா ஒரு ஆப்ஷனல் வேணும், ரெண்டுக்குமே ஈக்குவலாக ப்ரெஷர் போட்டு படிக்க முடியாதுன்னு ஐ சூஸ் ஹிஸ்ட்ரி. அந்த டைம்ல ஐ ஹேட் அ ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் ஃபேக்கல்ட்டி. அவர் உண்மையாவே ஹிஸ்ட்ரி படிச்சுட்டுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஓகே, ஒரு கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டி கிடைச்சதுக்கப்புறம் we can always learn. இப்போ நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியில் சொல்லித்தர முடியாது, எனக்கே தெரியாது. பட் when I give clarity, if you develop interest, நீங்கள் படிக்கிறது எல்லாமே ஹிஸ்ட்ரி தான். புரியுதுங்களா? ஏன்? ஸோ அந்த மாதிரி தான் ஹிஸ்ட்ரிக்கு இருக்கு. ஹிஸ்ட்ரியில் தப்பு இல்லை, நடுவில் பிரச்சனை வந்து இந்த நடுவில் வர்றவங்க தான் அப்படிங்கிறது தான். ஸோ இது கிறிஸ்டியன்ஸ் வந்து
எக்ஸ்கியூஸ் மேம், கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நம்ம சிலபஸ்ல இருக்கிறது தான் வரும். இந்த இன்பிட்வீன் இல்லாததெல்லாம் கேட்க மாட்டாங்களா டிஎன்பிஎஸ்சி? இல்ல அப்படி கேட்டா நீங்க எழுதிருவீங்களா? இல்லை கேட்குறேன் நான். அப்புறம் படிக்கணும்னா அது படிக்கணும்னு சொல்றீங்களே. இல்லைங்க, உங்களுக்கு ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும்னா போய் படிங்க. பட் சிலபஸ் இருக்கிறதா கொஸ்டின் வரும். சிலபஸ் இருக்க கொஸ்டின் படிச்சு நீங்க எழுதினீங்கனாலே பாஸ் ஆயிடலாம். ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் த பிரேக்கப் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இப்போ ஹிஸ்ட்ரிக்குள்ள கிளாசிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியோட இன்ட்ரடக்ஷன் முடிச்சிடலாம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஹிஸ்ட்ரினா என்னன்னு? ஃபைன். ஸோ உலகத்துக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு, பொதுவான ஹிஸ்ட்ரி. அதை தான் நம்ம படிக்க போறோம். உங்க ஹிஸ்ட்ரி என் ஹிஸ்ட்ரியில படிக்க போறது கிடையாது. இப்போ அந்த உலகத்துக்குங்கிற பொதுவான ஹிஸ்ட்ரி ஜீசஸ் கிரைஸ்டுக்கு முன்னாடி, ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பின்னாடி. இந்தியாவோட ஹிஸ்ட்ரி இட் ஸ்டார்டட் வித் ஐவிசி. பட் அந்த இந்தியாவோட ஹிஸ்டரியே இப்போ வந்து ஷுட் பி ரீரிட்டன். ஏன்னா எல்லாமே கீழடிக்கு வந்துருச்சு. ஃபைன். கீழடியிலேருந்து எக்ஸ்கவேஷன் பண்ணி இனிமேல் ரெக்கார்ட்ஸ் மாறுச்சு அப்படின்னா இனிமேல் இந்தியா ஃபுல்லாக படிக்கிற ஹிஸ்ட்ரி சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆகுமா ஆகாதா? ஃபைன். அந்த ஹிஸ்ட்ரி மாற்றி எழுதுறதுக்குள்ள நீங்கள் படிச்சு ஆஃபீஸர் ஆகிட்டு போயிருங்க. இல்லைன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா அதையும் சேர்த்து படிக்கணும். அங்கிருந்து நிறைய கொஸ்டின் வரும் டிஎன்பிசியில். ஓகே. ஸோ தட்ஸ் another பாயிண்ட். இதுதான் ஹிஸ்ட்ரி. ஃபைன். நம்ம சிலபஸ் இருக்க டாபிக்ஸ் மட்டும் படிப்போம். ஓகே. ஸோ கோ அண்ட் ஸ்டார்ட் வித் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆர் இன்ட்ரோடக்ஷன் டு ஹிஸ்ட்ரின்னு எழுதிக்கோங்க. ஹிஸ்ட்ரியை கிளாசிஃபை பண்ணா கடுப்பாயிரும். இன்ட்ரோடக்ஷன் டு ஹிஸ்ட்ரி. இன்ட்ரோடக்ஷன் டு ஹிஸ்ட்ரி. Yes, introduction to history of India. First, time period of history. இதே same. Draw this diagram. Birth of Jesus Christ. இது before the birth of Christ. கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின். தமிழ்ல எழுதுறவங்க எழுதிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின். ஸோ திஸ் இஸ் கால்ட் பிசி. திஸ் இஸ் கால்ட் ஏடி. ஏடி அப்படின்னா ஆனோ டாமினி. ஏடி கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின். மேம் ஆனோ டாமினினா மேம்? என்னங்க? ஆனோ டாமினினா மேம்? ஆ ஆனோ டாமினினா மேம்? எழுதுங்க, சொல்றேன். ஆனோ டாமினி கிறிஸ்து பிறப்புக்கு பின்னு தான் ஆனோ டாமினின்னு சொல்றோம். ஆனோ டாமினி அப்படின்னா இந்த இயர் ஆஃப் த லார்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த இயர் ஆஃப் த லார்டு, அவரோட பேராலே, அவரோட ஆண்டு. அது வந்து லாட்டின் மொழி. ஆனோ டாமினி அப்படின்னா இந்த இயர் ஆஃப் த லார்ட். ஏன்னா அவர் பிறந்துடுறாருல, அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் அவரோட பெயராலே, அவரோட ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் லாட்டின்ல. ஸோ இந்த இயர் ஆஃப் த லார்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபைன். இதுதான் கான்ஸ்டன்ட் ட்ரெடிஷ்னல் அப்சர்வேஷன், ஏடி பிசி. அப்ப இங்க கிரைஸ்ட்னு ஒன்று வருது இல்ல, நமக்கு அது ஒத்து வராது இல்ல. நம்ம கிருஷ்ணா, கோமாதா அந்த ஃபேமிலி இல்ல. ஸோ வாட் ஹேப்பன், இத காமன் எரா. அது என்ன கிரைஸ்ட், நாங்க ஒத்துக்க மாட்டோம். நாங்க அதை வந்து காமன் எரா, பொது ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி பிசின்னு சொல்லுவோம், பிஃபோர் காமன் எரா. அவ்வளவுதான். இது காமன் எரா, அது பிஃபோர் காமன் எரா. மேம் தமிழ்ல சொல்லுங்க மேம்.
இருங்க தமிழ்ல. காமன் ஏரா, பிஃபோர் காமன் ஏரா. காமன் எரா வந்து பொதுவாண்டு தான். ஒரு பொது ஆண்டு இல்லைன்னா சில புக்ஸ்ல பொதுவான சகாப்தம், பொது சகாப்தம், அது பொது சகாப்தத்துக்கு முன் இல்ல பொது ஆண்டுக்கு முன் அவ்வளவுதான் இருக்கும். பொது ஆண்டு இல்லைன்னா சில புக்ஸ்ல பொது யுகம்னு கூட இருக்கும். பொது ஆண்டு நீங்க எழுதிக்கோங்க, பொது ஆண்டுக்கு முன்புன்னு எழுதிக்கலாம். கிளியர்? இப்போ பிசி அப்படிங்கிறது கிறிஸ்து பிறப்புக்கு முன். ஓகே, பிசி இஸ் பிசிஇ, பொது ஆண்டுக்கு முன். ஏடி அப்படிங்கிறது கிறிஸ்து பிறப்புக்கு பின், அது வந்து சிஇ, பொது ஆண்டு. கிளியரா? ஓகே, நவ் another important அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இது பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டா, இதை ஒன்னு வச்சுக்கலாம். ஃபைன். நம்ம இங்க 2026ல இருக்கோம். ஏடி இல்லைன்னா சிஇ. இது 1000 ஏடி, இது 2000 ஏடி, அப்புறம் இப்ப 2026ல இருக்கோம். கரெக்டா? ஃபைன். இதுக்கு முன்னாடி இட் வில் கோ இன் ரிவர்ஸ் ஆர்டர். யூ நோ திஸ்? Yes, ma'am. எஸ், இட் வில் கோ இன் ரிவர்ஸ் ஆர்டர். 2000 or 1900 பிசி இல்ல 1900 பிசிஇ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒரு பீக் பீரியட். இல்ல, we keep it one only. அதுதான புது ஆண்டு, அதுல இருந்து தான். கிளியரா? ஸோ 1900 பிசி பிசிஇ. ஃபைன். அப்ப இங்க என்ன வரணும்? 1800. 1800. ஓகே, ஒரு 1000, 500, 100, 0, 1. ஓகேங்களா? அப்ப என்னன்னா 2026ல நம்ம இருக்கோம். இங்க ஒரு இது வரைக்கும் ஒரு 2026 இயர்ஸ் ஆச்சு. இந்த பக்கம் இது 2000 வச்சுட்டீங்கன்னா இங்க ஒரு 2000 இயர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 4026 இயர்ஸ் முன்னாடி ஐவிசி இருந்துச்சு. கிளியரா? 2000 பிளஸ் 2000, 4026 இயர்ஸ். இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு ஐ திங்க் தே டோல்ட் 5000 இயர்ஸ் பழமையானது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இங்க 3000 போடலாமா? ஏன்னா 1900, 2000, 2500, 3000. அதுக்கப்புறம் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைன். கண்டுபிடிச்சு உங்க வீட்டில் ஏதோ ஒன்று ஒரு வாட்ச் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வாட்சை ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த வாட்சோட ஏஜ் பார்த்தா ஒரு 10,000 வருஷம் பழமையான வாட்ச் போல அப்படின்னு. 10,000 வருஷம் பழமையானனா இங்க 2000 கழிஞ்சிரும். அதுக்கப்புறம் இங்க 8000 வருஷம். கிளியரா? வை திஸ் ஆல்வேஸ் கோஸ் பேக்வர்ட்ஸ்? ஏன்னா புதுசா நீங்க கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வேர்ல்ட் ஸ்டார்டட் ஆஃப்டர் த பிக் பேங் தியரி. ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று நடந்துச்சு, ஒரு திடீர்னு ஒரு வெடிப்பு ஒன்று நடந்துச்சு, அதுல இருந்து உலகம் தொடங்குச்சுன்னா அங்கிருந்து என்னென்னமோ நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம கிட்ட இல்ல, டைனோசர் இருந்திருக்கு, என்னென்னமோ இருந்திருக்கு. ஸோ கண்டுபிடிக்க இட் வில் கோ ஆஃப்டர் திஸ் ஒன்லி. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ ஹவு டஸ் திஸ் கோ? இது வந்து பிளஸ் ஆயிட்டே போகும், இது மைனஸ் ஆயிட்டே போகும். இப்ப நம்ம 5000 இயர்ஸ் பழமை, 3000 இயர்ஸ் ஓல்டு கீழடி, 2000 இயர்ஸ் ஐவிசி. ஓகே, அதுக்கப்புறம் ஹியர் 1 பர்த் ஆஃப் கிரைஸ்ட், அதுக்கப்புறம் இப்படி பிளஸ் ஆயிட்டே 1000, 2000. ஓகே, ரைட் ஆன் ஒன் சென்டென்ஸ். A person born in 2000 BC, a person born in 2000 BC
and died in 2050 BC. A person born in 2000 BC died in 2050 BC. 2050 BC. Calculate the age of the person. 1950 பிறந்து 2000 இறந்துட்டாரு. ஓகே, கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சது 1950. அப்ப பிறந்து 2000 இறந்துட்டாரு. எவ்வளவு வயசாச்சுங்க? எவ்வளவு வயசுல இறந்திருப்பாரு? 50 years. Similarly 2000ல பிறந்து 2050ல இறந்துட்டாரு. வாட் இஸ் his ஏஜ்? என்ன மைனஸ் பண்ணி சொல்லுங்க. 50 years. கரெக்டா எவ்ரிபடி? இல்ல வாய்ப்பு இல்ல. 2000ல இங்க பிறக்கிறாரு. 2050ல இங்க போய் இறப்பாரா? என்ன காவ்யா? அப்புறம் எங்க போய் எப்படி இறப்பாரு? புரியல எனக்கு. எல்லாரும் கரெக்டா மேம்? 2050 மைனஸ் 2000, 50 வயசுல செத்துட்டாரு. அவர் செத்துட்டாரு. நல்ல வேலை உங்ககிட்ட சிக்கலையே. 2000ல பிறந்து எப்படி 2050ல இறக்க முடியும்? Just now I told you, right? If he is born in 2000, he should die in 1950. கரெக்டா? இப்போ ஓகே தான். நான் கரெக்டா தான் சொல்லி தரேன். எஸ் மேம், யூ ஆர் கரெக்ட். வேர் வேர் யூ ஆல்? புரிஞ்சிருச்சுங்களா? சோ இது இப்படி நடக்கவே நடக்காது. புரியவே இல்லைங்க மேம். உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிறந்து 2000ல இல்ல இறந்ததுக்கு இல்ல தப்பா வந்து 50 வயசுன்னு சொல்றதுக்கு உங்க நேர்மை எனக்கு நிஜமா ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க, இது வந்து பர்த் 1869ல காந்தி பிறந்தார். தெரியுமா தெரியாதா? 1869ல காந்தி பிறந்தார். 1889ல நேரு பிறந்தார். எஸ், அவங்களை எடுத்துக்கிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த 1869ல பிறந்த காந்தி 1948ல செத்து போயிட்டார். 1889ல பிறந்த நேரு 1964ல செத்து போயிட்டார். கரெக்டா? எஸ். ஸோ தே were born and they died eventually. அதே லாஜிக்கு இங்க ஒர்க் அவுட் ஆகுமா? சேம் காந்தி இஸ் born in 1869. அப்ப will he be it will be possible for him to die in 1948? இது எப்படி வரும்? ரிவர்ஸ்ல வரும். அப்ப 1869ல பிறந்தா அவர் 1800ல வேணா இறந்திருக்கலாம். கரெக்டா இல்லையா? புரிஞ்சிருச்சுங்களா? எஸ். நித்யாக்கு புரியலையா? புரிஞ்சிருச்சா? ஓகே தானே? பட் திஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் ரிவர்ஸ். நீங்க ஹிஸ்டரியில படிக்கும் போது ஏதாவது இருக்கும், a king was born in 2000 BC, died in 1920 BCன்னு இருக்கும். என்னடா தப்பா பிரிண்ட் பண்ணியிருக்கான், லூசா இருப்பான் போலன்னு நினைச்சிடாதீங்க. அவன் கரெக்டா தான் பிரிண்ட் பண்ணியிருப்பான். ஏன்னா இது வந்து இட் கம்ஸ் திஸ் வே. ஓகே, டன். அங்க 1700, 1500 ஜீரோ வந்துரும்ல. ஓகே தானே? இப்ப ரைட் ஆன் ஒன் மோர் கொஸ்டின். A person born in 3300 BC. A person born in 3300 BC died in 3059 BC. What is the age? 3059. 3300, 3059. $41. 241 மேம். சரி, அவ்வளவு வருஷம் இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. பட் அட்லீஸ்ட் திஸ் லாஜிக் 3300, 3559 சொன்னா அது பாசிபிளே கிடையாது. ஓகேவா? புரிஞ்சிருச்சுங்களா? எஸ், கிளியரா? டன், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் ரைட் டவுன். பிஃபோர் கிரைஸ்ட். யாருக்காவது புரியலையா? எவ்ரிபடி? இதெல்லாம் கொஸ்டினா வராது, சும்மா பேசிக்கா தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். புரியலங்க மேம். என்னங்க புரியலையா? ஆமாங்க மேம், அந்த பேக்ல இப்படி ரிவர்ஸ்ல சொல்றது மட்டும் புரியலங்க மேம்.
உங்க பேர் சொல்லுங்க. நூர்ஜஹான் மேம். நூர்ஜஹான். நூர்ஜஹான் ஓட சொந்தக்காரர் தாஜ்மஹல் கட்டினார், ஷாஜஹான் அவர் பேரு. கரெக்டா? அவரு 1600ஸ்ல 1600ஸ்ல இருந்தாரு. 1700ல அவங்க பீரியட் முடிஞ்சிருச்சு, 1707ல. ஸோ அப்ப ஷாஜஹான் ஏரியா முகல் ஏரியான்னு வச்சுக்கலாமா? இப்ப புரிஞ்சா நூர்ஜஹான்? இது புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? எஸ், நூர்ஜஹான் புரியுதா? 1600 1700கள்ல முகல் ஆண்டார்கள். புரிஞ்சிருச்சா? எஸ். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? புரியுதுங்க மேம். 2026ல இருக்கீங்க. ஃபைன். உங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு வருஷம் வித்தியாசம்? ஆ? ஒரு 500 இயர்ஸ் அப்ராக்சிமேட்டா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி தாஜ்மஹால் கட்டினதா? கரெக்ட். எஸ். ஓகே. இது ஓகேவா எல்லாத்துக்கும்? 1600 ஓகே மேம். 700 1500ல முகல்ஸ் வந்தாங்க. ஸோ இந்த பீரியடுக்கும் இப்பக்கும் ஒரு 500 வருஷம் வித்தியாசம். 500 வருஷத்துக்கு முன்னாடி நூர்ஜஹானோட ஃபோர் ஃபாதர்ஸ் முகல்ஸ் இருந்திருக்காங்க வச்சுக்கலாமா? டன். இது ஏசு கிறிஸ்து பிறப்புக்கு பின் நடந்தது இது எல்லாமே. ஃபைன். ஆஃப்டர் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட். அப்ப கிரைஸ்ட் பிறந்ததுக்கு அப்புறம் 1 2 3 அப்புறம் 1000 2000 இப்படி ஆண்டுகள் இன்க்ரீஸ் ஆச்சா? ஓகே. பட் கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி எங்க உலகம் தோன்றுச்சு அப்படின்னு நமக்கு எதுவுமே கரெக்டா தெரியாது. எப்ப இருந்து அப்படின்னு தெரியாது. எங்கிருந்து நமக்கு எக்ஸ்கவேட் பண்ணி நமக்கு ரெக்கார்ட்ஸ் கிடைக்குதோ அதுல இருந்து தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கரெக்ட். அப்ப நமக்கு ஐவிசி அப்படிங்கிறது 3000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் 100 வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் கிறிஸ்து பிறந்துட்டார். கரெக்டா? இந்த ஆர்டர் புரிஞ்சிருச்சா? ஓகேவா நூர்ஜஹான்? ஓகேங்க மேம். ஓகேவா? அப்ப இந்த சைடு எல்லாமே ரிவர்ஸ்ல தானே வருது. இப்ப கீழடி கண்டுபிடிச்சிருக்காங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அதுக்கு முன்னாடி தானே எழுதணும். ஆமாங்க. அப்ப இந்த சைடு ரிவர்ஸ்ல தான் வருதுன்னு புரியுதா உங்களுக்குன்னு சொல்றேன். புரியுதுங்க மேம். இப்ப கிளியரா? இது வந்து பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்து பிறப்புக்கு முன், இது கிறிஸ்து பிறப்புக்கு பின். பின் அப்படிங்கிறது 1 2 ஓகே 3ல இருந்து வரும். அதான் எத்தனை வருஷம் முன்னாடியும் அப்படி ரிவர்ஸ்ல போட்டுட்டே போவோம். ஓகேவா? டன்னா? ஓகே. ஓகேங்க மேம். ஓகே. நெக்ஸ்ட் ரைட் டவுன் டிவிஷன் ஆஃப் ஹிஸ்டரி. டிவிஷன் ஆஃப் ஹிஸ்டரி. ஓ, பிஃபோர் கிரைஸ்ட். கிரைஸ்ட் எழுதி வச்சிருக்கீங்களா? ஓகே. பிஃபோர் கிரைஸ்ட் இட் ஆல்வேஸ் கோஸ் இன் டிக்ரீசிங் ஆர்டர், அவ்வளவுதான். ஆர் யூ சிம்பிளி ரைட் இட் லைக் திஸ், டிக்ரீசிங் இன்க்ரீசிங் அண்ட் கன்ஃபியூஸ் ஆகாம இது எழுதியிருந்தீங்கன்னா அது விட்டுருங்க அந்த பாயிண்ட். கிளியர்? நெக்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் ஹிஸ்டரி. டிவிஷன் ஆஃப் ஹிஸ்டரி. ஒரு டவுட் மேம். ஆ, டவுட் மேம். சொல்லுங்க. மேம் அப்போ கீழடிங்கிறது இப்போ 2026ல இருந்து 5000 வருஷம் பேக்கா இல்ல பிசில இருந்து 5000 வருஷம் பேக்கா? இல்ல, நான் சும்மா அங்க எக்ஸாம்பிளுக்கு எழுதுனேங்க. இங்கிருந்து 5000 வருஷம் தான். நான் 3000 ஐவிசின்னு எழுதுனனால இங்க எழுதுனேன். ஓகே, ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் நான் எழுதினேன். ஹிஸ்டரி இப்ப கீழடி கண்டுபிடிச்சது 5000 வருஷம் தான். ஸோ இண்டஸ் வேலிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே மேம். ரைட் டவுன் டிவிஷன் ஆஃப் ஹிஸ்டரி. ஹிஸ்டரியை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், ஹிஸ்டாரிக் பீரியட். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், ப்ரீ ஹிஸ்டாரிக், ஹிஸ்டாரிக் பீரியட். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாறு அப்படிங்கிறது எப்ப இருந்து நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சதோ அதுதான் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. கரெக்டா? வரலாறுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது உலகம் இருக்க வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாதது எல்லாமே வரலாற்றுக்கு முந்தைய காலம் தான். உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஹிஸ்டரி, அதுதான் வரலாறு. கரெக்டா? ஸோ இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலம்ங்கிறது இட் வில் பி ஆல்வேஸ் ஃபில் ஆயிட்டே இருக்கும், ஃபியூச்சர்ல ஃபில் ஆயிட்டே இருக்கும். இந்த ஹிஸ்டாரிக் பீரியடை தான் நம்ம மூணா பிரிக்கிறோம்: ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன். ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன். ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன்.
மேம் தமிழ்ல சொல்லுங்க மேம். ஏன்ஷியன்ட் பண்டைய கால ஹிஸ்டரி, பண்டைய கால வரலாறு. ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி பண்டைய கால வரலாறு, மிடிவல் இடைக்கால வரலாறு, மாடர்ன் நவீன கால வரலாறு. கிளியரா? So what are we going to do? Okay, History, ma'am. prehistory and historic period னு பிரிக்கிறோம். இந்த ஹிஸ்டாரிக் பீரியட் தான் ஏன்ஷியன்ட் பண்டைய காலம், இது இடைக்காலம் மிடிவல் அண்ட் மாடர்ன். இதுதான் உங்க சிலபஸ்ல இருக்கு. ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். அப்ப என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? ஸ்டோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா? அதுதான் ஸ்டோன் ஏஜ். ஸ்டோனுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணாங்க? மெட்டல், மெட்டல் ஏஜ். கரெக்டா? அந்த ஸ்டோன் ஏஜ் தான் பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். பாலியோ, மீசோ, நியோ. பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். மெட்டல்ல ஃபர்ஸ்ட் காப்பர், அப்புறம் பிரான்ஸ், செப்பு காலம். பிரான்ஸ் என்ன காலங்க? வெண்கல காலம். அயன் இரும்பு காலம். ஃபைனா? புரிஞ்சிருச்சா ஹிஸ்டரினா என்னன்னு? இதுவே தெரியாம தானே பல வருஷமா ஹிஸ்டரி படிச்சுட்டு இருக்கீங்க. நானும் அப்படிதான் படிச்சேன் ஒரு காலத்துல. ஓகே, எல்லாரும் அப்படிதான் படிப்போம். ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். அந்த டைம்ல தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் கல்லு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 கல் உரைச்சா ஃபயர் வரும். எஸ், அதுல ஒரு ரேபிட்டை பிடிச்சி ரோஸ்ட் பண்ணா ரேபிட் ரோஸ்ட். எஸ், அந்த காலம். அதுல பழைய கற்காலம், புதிய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். அப்புறம் மெட்டல் ஏஜ், காப்பர், பிரான்ஸ், அயன். லாஜிக்கலா யோசிங்க. கற்காலத்திலிருந்து மெட்டல் ஏஜுக்கு மக்கள் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க. லைக் ஹவு வி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் துவைக்கிற கல்லு டு வாஷிங் மிஷின், அம்மிக்கல் ஆட்டாங்கல்லு டு மிக்சி கிரைண்டர். வி டிரான்ஸ்ஃபார்ம்டா? எஸ். இப்போ யோர் கிராண்ட் மதர், ஐ ரிமெம்பர் மை கிராண்ட் மதர் காட் த ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் வந்த புதுசுல. ஓகே, ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் வாங்கினாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு எங்க பாட்டி ஒரு தடவை கூட அந்த வாஷிங் மிஷின்ல துவைச்சதே இல்லை. அப்ளிகபிள் டு ஆல் ஆஃப் யூ, ஆல் யோர் கிராண்ட் மதர்ஸ். அப்படின்னா நம்ம பாட்டி காலத்துல தான் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் வந்துச்சு. அந்த வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் வாங்கிடுவாங்க, வந்துருச்சுல, தாத்தாக்களை டார்ச்சர் பண்ணி வாங்கிடுவாங்க. பட் தேவர் நாட் கம்ஃபர்டபுள். அது யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இல்லை அதை யூஸ் பண்ணா பிடிக்காது. ஓகே, அப்ப என்ன ஆகும்? ஸ்டோனும் இருக்கும், காப்பரும் இருக்கும். இந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஜ் இருக்குல்ல, அது பேரு தான் சால்கோலித்திக் ஏஜ். அப்பனா வீட்டுல வாஷிங் மிஷினும் இருக்கும், கல்லும் இருக்கும். நம்ம போனா வாஷிங் மிஷின்ல துவைப்போம், பாட்டி துவைச்சா கல்லுல துவைப்பாங்க. கரெக்டா? அது பேரு தான் சால்கோலித்திக் ஏஜ். அது பேரு செம்பு கற்காலம்னு சொல்லுவாங்க. செம்பு கற்காலம். செம்புனா காப்பர், கற்காலம்னா ஸ்டோன். யூ அண்டர்ஸ்டுட்? இது எல்லா தடவையும் இந்த டிரான்ஸ்மிஷன் பாசிபிள் தானே? கார் இருந்தாலும் நம்ம நடந்து போவோம் சில இடத்துல, 2 வீலர் இருந்தாலும் we will walk, சைக்கிள்ல போவோம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் நாட் தட் ஹியூமன் ஒரு விஷயத்தை விட்டு இன்னொரு விஷயத்துக்கு வரமாட்டா. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். இதெல்லாம் படிக்கணுமானா நல்ல வேலை சிலபஸ்ல இல்லைன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இது இருந்துச்சு அப்படின்னா நானே ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி எடுத்திருக்க மாட்டேன், வேற யாராவது ஃபேக்கல்ட்டி போட்டு இருந்திருப்பேன். கொஞ்சம் கஷ்டம் புரிய வைக்கிறது. ஃபைன். ஸோ ஸ்டோன் ஏஜ்ல பாலியோ, மீசோ, நித்தோ. மெட்டல்ல காப்பர், பிரான்ஸ், அயன். காப்பர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரான்ஸ் கண்டுபிடிச்சாங்க. பிரான்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அயன் கண்டுபிடிச்சாங்க. அயன் ஏஜுக்கு முன்னாடி ஐவிசி வந்துருச்சு. கரெக்டா? இப்பதான் அயன் வந்து மக்களுக்கு தெரியாது இல்லை, இண்டஸ் வேலி மக்களுக்கு. ஸோ ஐவிசி அயன் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் தான் ஐவிசி வந்துச்சு. ஆனா இந்த அயன் டைம்லயே சவுத் இந்தியால மக்கள் இருந்திருக்காங்க. அதுதான் இப்ப கண்டுபிடிச்சிருக்க புது ட்விஸ்ட். ஓகே, so this is not there in your syllabus. இந்த ancient, medieval, modern தான் நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? done. So now get into ancient. பண்டைய கால வரலாறு, ஏன்ஷியன்ட். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து ஒரு 1000 AD வரைக்கும் ஏன்ஷியன்ட்னு சொல்லலாம்.
சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து 1000 ஏடி வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே பண்டைய கால வரலாறு. அப்பனா ஐவிசி birth of Jesus plus 1000 AD இது வரைக்கும் ஏன்ஷியன்ட் இந்தியா. புரிஞ்சிருச்சுங்களா? எஸ், ஓகே. அடுத்தது மிடிவல் இந்தியா. 1000 ADயிலிருந்து 2 டேட் யூஸ் பண்ணுவாங்க. 1707 ADன்னு சொல்லுவாங்க, ஆர் 1857 ADயும் சொல்லுவாங்க. இது ரெண்டுல எது யூஸ் பண்ணாலும் ஓகே தான். போத் ஆர் கரெக்ட். ஏன் போத் ஆர் கரெக்ட்னு அப்புறம் சொல்றேன், எழுதுங்க. ஆர் 1600 ADன்னு ஓகே. இது 3 டேட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் புக்ஸ்ல டிஃப்ரெண்ட் டேட்ஸ் இருக்கும். ஏன்னு நான் சொல்றேன், எழுதிட்டீங்களா? பட் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம், 1000 AD to 1707 AD. அடுத்தது மாடர்ன் நவீன இந்திய வரலாறு. இது எங்கிருந்து முடியுதோ, 1000 எடுத்துட்டீங்கன்னா 1600 இருந்து 1947 வரைக்கும், ஆர் டில் டேட். 1600க்கு பதில் 1707 எடுத்துட்டீங்கன்னா அப்ப இருந்து இப்ப வரைக்கும், 1857 எடுத்துட்டீங்கன்னா இப்ப வரைக்கும். கிளியரா மாடர்ன் இந்தியா? ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஃபைன். இப்ப இந்த எதுங்க, இந்த 1000 ADயிலிருந்து இந்த ஏரியா வரைக்கும் மிடிவல், இதுல இருந்து இப்ப வரைக்கும் மாடர்ன். ஓகேவா? ஃபைன். ஏன் 3 டேட்டு? 3 டேட் இருக்கு, எழுதிக்கோங்க. அப்படி இல்லை, அந்த 3 டேட்டுக்கு பின்னாடி என்ன கதை அதை சொல்றேன். கிளியர் இது வரைக்கும்? எனி டவுட்? ஃபைன். ஸோ வாட்? ஐவிசி birth of Christ 1000 AD, 1600 AD, 1707 AD, 1857 AD, 1947. இது வரைக்கும் எழுதிக்கலாம். 2026க்கு மேல வேண்டாம். இது வரைக்கும் ஓகே தானே எல்லாத்துக்கும்? ஸோ ஒரே கிளாசிஃபிகேஷன் தான். இதுல இருந்து இது வரைக்கும் என்ன இண்டியாங்க? ஏன்ஷியன்ட். இந்த காலகட்டத்தில் நடந்தது எல்லாமே நம்ம பண்டைய கால வரலாறுன்னு சொல்லிடுவோம், ஏன்ஷியன்ட் இந்தியா. ஓகே. இந்த 1000லிருந்து சில பேர் 1600 வரைக்கும், சில பேர் 1707 வரைக்கும், சில பேர் 1857 வரைக்கும் ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா, 1600ல ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனம் உள்ள வந்துருச்சு, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவன் உள்ள வந்ததோட அது மாடர்ன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிறவங்க அதை எடுத்துப்பாங்க. 1707ல முகலோட லாஸ்ட் ரூலர் அவுரங்கசீப் இறந்துடுறார். முகலோட லாஸ்ட் ரூலர் அவுரங்கசீப் டைஸ். ஸோ முகலோட கடைசி பவர்ஃபுல் ரூலர் இறந்ததுக்கு அப்புறம் தான் மாடர்ன் இந்தியா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க முகலோட லாஸ்ட் ரூலரோட டெத் அப்போ இது வரைக்கும் எடுத்துக்குவாங்க. அது எல்லாமே இல்லைங்க. 1857 என்னது? ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சிப்பாய் கழகம், கிரேட் ரிவோல்ட். ஓகே. அதுக்கப்புறம் தான் ஒரிஜினலா சுதந்திரத்துக்காக போராடணும். ஸோ அது வரைக்கும் மிடிவல் இந்தியா, நடு இடை வரலாறு காலம்னு எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம தான் படிக்க போறோம். எங்க செக்ரிகேட் பண்ணி வச்சாலும் நம்ம தான் படிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதிலிருந்து இது வரைக்கும் மிடிவல்ல படிச்சிருவோம், மறுபடியும் இதிலிருந்து நம்ம மாடர்ன் படிப்போம். புரிஞ்சிருச்சா? ஓகே. ஏன்னா முகல்ஸ் மராத்தாஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குல்ல சிலபஸ்ல, ஸோ அதுல மிடிவல்லே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா படிக்கும்போது மறுபடியும் 1600 இருந்து தான் படிச்சாகணும், வேற வழி இல்லை. வந்தார்கள் வென்றார்கள் தானே, அப்ப வரதையும் சேர்த்து தான் படிக்கணும். ஓகே. யூ அண்டர்ஸ்டுட் பை 3 dates. 1600 marks the entry of British East India Company. Okay. 1707 marks the Aurangzeb's death, and that's when British East India Company became powerful. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க பவர்ஃபுல் ஆக முடியும். எஸ், 1857ங்கிறது சிப்பாய் கழகம். அப்பதான் வந்து இந்தியா நிஜமாவே வி ஸ்டார்டட் ஃபைட்டிங் ஃபார் ஃப்ரீடம். வி அண்டர்ஸ்டுட், ஓகே நம்மளை யாரோ டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிய ஆரம்பிச்சு. ஸோ அதுல இருந்து அந்த 3ல எந்த டேட் எடுத்தாலும் ஓகே தான். கிளியர்? ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன். ஓகேவா? இப்போ கம்மிங் பேக் டு யுவர் சிலபஸ் பிரேக்கேஜ். உங்க சிலபஸ்ல ஐவிசி இருக்கு. ஃபைன். அந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போங்க. ஐவிசி
ஐவிசி எழுதியிருக்கீங்களா? அது பக்கத்துல ஐவிசியோட டைம் லைன் எழுதுங்க. அரவுண்ட் 3000 பிசி டு 1900 பிசி. ஐவிசி 3000 பிசியிலிருந்து 1100 பிசி வரைக்கும், அரவுண்ட் சுமார் 1900 பிசி வரைக்கும், சுமார் 3000. என்ன மேம் கிளாஸ் எடுக்கிறீங்க சுமார்னு சொல்றீங்க, கரெக்டான நம்பர் சொல்லுங்கன்னா தெரியாதுங்க, யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சுமார் அந்த காலகட்டத்தில் அவங்க இருந்தாங்க, அவ்வளவுதான் தெரியும் ஹிஸ்டரியில. ஓகே, அடுத்தது குப்தாஸ். உங்க சிலபஸ்ல அடுத்தது குப்தாஸ் தானே. 300 AD டு 550 AD. குப்தாஸ் 300 AD டு 550 AD. ஓகே, அடுத்தது டெல்லி சுல்தான்ஸ் 1206 AD டு 1526 AD. அடுத்தது முகல் 1526 டு 1707 AD. நெக்ஸ்ட் மராத்தாஸ் அரவுண்ட் 1657 எழுதிக்கோங்க, அரவுண்ட் 1657. ஓகே, ஏன்னா அது முன்னாடியில இருந்து படிக்கணும். மராத்தானா சிவாஜி அவரோட ஸ்டார்டிங்ல இருந்து, ஸோ அரவுண்ட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பேஷ்வாஸ் எல்லாம் வருவாங்க, ஸோ வி கேனாட் கேர். அதுக்கப்புறம் மராத்தாஸ்க்கு அப்புறம் விஜயநகர் அண்ட் பாமினி 1347 AD டு 1526 AD. என்னோட ஏரியா முடிஞ்சிருச்சு இல்ல, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி என்னோடது இல்லை, நான் கிளியரா பவுண்டரிக்குள்ள நின்னுப்பேன். ஃபைன். இப்போ இந்த 6 டாபிக்ல நம்ம எதெல்லாம் நமக்கு கவர் ஆயிருக்கு, இது ரெண்டும் ஏன்ஷியன்ட் இந்தியா. இப்போ கரெக்டா 1000 AD வரைக்கும் ஏன்ஷியன்ட் தானே. அப்ப நமக்கு ஏன்ஷியன்ட் இந்தியால 2 டாபிக் இருக்கு, ஐவிசி குப்தாஸ். அதுக்கப்புறம் 1206ல இருந்து 1707 வரைக்கும் ஃபுல் மிடிவல் இருக்கு. புரிஞ்சிருச்சா ஹிஸ்டரியன்? மேம் குப்தர்களுக்கு அடுத்தது இயர்ஸ் மட்டும் சொல்லுங்க மேம், கட் ஆயிடுச்சு மேம் நெட்வொர்க் ப்ராப்ளம். குப்தாஸ்க்கு அப்புறம் டெல்லி சுல்தான், முகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகர், பாமினி. உங்க சிலபஸ்ல என்ன ஆர்டர்ல எழுதியிருக்கீங்களோ அதே ஆர்டர் தான். டெல்லி Okay, சுல்தான், முகல், மராத்தா, அப்புறம் இங்க வந்து விஜயநகர், பாமினி. ஓகேவா? அப்ப நம்ம ஏன்ஷியன்ட்டும் மிடிவலும் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல கவர் ஆகும். நேஷனல் ரிலைசான்ஸ், தேசிய மறுமலர்ச்சி எப்ப ஆரம்பிக்கும்? 1857க்கு அப்புறம் தானே தேசிய மறுமலர்ச்சி ஆரம்பிச்சிருக்கும், அப்பதானே மக்கள் போராட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 1857க்கு அப்புறம் நம்ம மாடர்ன் இந்தியால படிப்போம். கிளியரா? இது வரைக்கும் நான் ஒண்ணுமே பண்ணல, சிலபஸை தான் பிரேக் பண்ணியிருக்கேன். இதுக்கே டயர்டானா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கிளியரா? சரியா? ஃபைன். ஓகே, இதுக்கு நடுவுல ஐ டோல்ட் யூ ஐவிசி குப்தாஸ் 2 மட்டும்தான் சிலபஸ்ல இருக்கு. இப்ப நடுவுல ஏகப்பட்ட விஷயம் நமக்கு சிலபஸ்ல இல்ல. பட் ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ், என்னெல்லாம் இருக்கு நடுவுலன்னா, ஆரியன்ஸ் வருவாங்க. ஓகே, ஆரியன்ஸ் அப்படின்னா நார்த்ல இருந்து படையெடுத்து வந்து சிந்து சமவெளி நாகரீகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் மகஜன பதாஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் புத்திசம், ஜெயினிசம் அந்த கான்செப்ட்லாம் வரும். மகதா எம்பையர் வருவாங்க, அஜித சத்ரு, பிம்பிசாரா. மௌரியா டைனாசிட்டி வருவாங்க, சுங்கா டைனாசிட்டி, கணுவா டைனாசிட்டி. அதுக்கப்புறம் சாத்தவாகனாஸ். அதுக்கப்புறம் தான் குப்தர்கள். டிஎன்பிசி சிலபஸ் இருக்க நல்ல விஷயம் இதெல்லாம் சேர்த்தலைங்கிறது தான். குப்தாஸ் எங்க சேர்த்திருக்காங்க? சேர்த்தவே இல்லையே. குப்தாஸ் ஐ மீன் புத்திசம் ஜெயினிசம்ல இருந்து எப்பவுமே கொஸ்டின் வரும். அண்ட் மௌரிய டைனாசிட்டி ஒரு 2 சாணக்கியா பத்தி மட்டும் ஒரு கொஸ்டின் வரும், அவ்வளவுதான். சாணக்கியாவை ஏன் எடுக்கிறாங்கன்னா, சாணக்கியா இஸ் கனெக்டட் இன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதனால அவர் அங்க கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக சாணக்கியா வந்துடும். புத்திசம் ஜெயினிசம் நம்ம எக்ஸ்ட்ரா படிப்போம், தட்ஸ் அ யூனிவர்சல் செக்ட் மாதிரி. ஓகே, ஸோ ஐவிசி குப்தாஸுக்கு நடுவில் ஒரு உலகமே இருக்குங்க அங்க. நான் இப்ப பேசின டைனாசிட்டி எல்லாம் அதோட ராஜாஸும் கிங்ஸும் படிச்சீங்கன்னா, இல்ல நம்ம டிஎன்பிசி படிக்க வேணாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு இல்ல. ஸோ த பெஸ்ட் திங் இஸ் ஐவிசி படிச்சுட்டு குப்தாஸ் படிச்சுட்டா முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டாபிக்ஸ் மட்டும் டெல்லி சுல்தான், முகல், மராத்தா, விஜயநகர், பாமினி படிச்சிருவோம். இவங்களை பத்தி மட்டும்தான் நம்ம டீட்டெயிலா படிப்போம், ஆதியிலிருந்து ஃபுல்லா, ஃப்ரம் 0 to this. ஓகே, யூ அண்டர்ஸ்டுட்? ஃபைன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னவா இருக்கும்? ஐவிசியா இருக்கும். என்னோட செகண்ட் கிளாஸ் என்னவா இருக்கும்? சம்பந்தமே இல்லாம குப்தாஸுக்கு போயிடுவேன். நடுவில் நான் எதுவும் பேச மாட்டேன். நானே தெரியாம எங்காவது நடுவில் பேசினாலும் நீங்க என்ன கூப்பிட்டு வந்துடணும். லைக் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, மை ஆப்ஷனல் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ தேவையில்லாம ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஏதாவது வெளியே வரும்,
நான் மட்டும் அனுபவிச்சேன்ல, நீங்களும் கேளுங்க கதையன்னு. நமக்கு தேவையே இல்லை மேம், ஆணியே பிடுங்க வேண்டாம், ப்ளீஸ் கம் டு குப்தாஸ், நீங்க கூப்பிட்டே வந்துடலாம். ஸோ அவ்வளவுதான் நம்ம படிக்க போறோம். கிளியர்? பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் எப்படி ஐவிசில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவால்வ் ஆயிருக்காங்க. ஐவிசி டைம்ல ஒரு ஆத்தங்கரை ஓரமா உட்காந்து 3 கல் எடுத்து வச்சு ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு we have electric rice cooker to cook, we have induction stove, we have whatever. புரியுதா? ஸோ ஃப்ரம் தேர் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி தான் இன்னைக்கு ஹியூமன் இஸ் ஹியர். ஓகே, ஐ ஹேவ் a நைஸ் வீடியோ. ஐ ஷோ யூ ஜஸ்ட் 3 minutes வீடியோன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் பாருங்க, ஒரு 2 தடவை பாருங்க, அதை யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஆல்ரெடி யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோ? நேற்று தான் மேம் பார்த்தேன். நேற்று தான் பார்த்தீங்களா? ஓகே. If you've seen, no problem. But if you've not seen, just see. I don't know if I can slow this a little. இப்போ நம்ம சொன்ன ஹிஸ்டரி எல்லாம் வருதுங்களா? பிக்சரைஸ் பண்ணி பார்க்க முடியுதா? இப்படிதான் ஆரம்பிச்சோம் ஐவிசில. இதுதான் அந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா எல்லாம். இப்படி செங்கல் செங்கலா கட்டி தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்கிருந்து ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு ராக்கெட் விட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இங்க நதி ஓரமா அங்க தண்ணி கொண்டு வர முடியும். இது வந்து ஒரு பொது குளமா வச்சுக்கலாம், இங்க மக்கள் குளிச்சுக்கலாம், நல்லது கெட்டதெல்லாம் பண்ணிக்கலாம், இதை சுத்தி வீடு கட்டிக்கலாம். அதனாலதான் சிந்து சமவெளி நாகரிகம். யூ அண்டர்ஸ்டுட்? லைக் பிக்சரைஸ் பண்ண முடியுதா? கேன் வி see this again ஒரே ஒரு தடவை? Oh, I went to this. It's another video. இதோ பார்க்கலாம். I'll show you this video also, but we'll see that video one more time and then come to this.
This is the story of India, how it gradually became the evolution of India. இது வந்து பாகிஸ்தான். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தூரம் கரெக்டா வரும், சேமா வரும். அதுக்கப்புறம் நம்மளோட பார்ட்டிஷன் அப்படியே போயிடும். அப்போ பாகிஸ்தான் தனியா போயிடும். அதுக்கப்புறம் ஈஸ்ட் பாகிஸ்தான் லிபரேஷன் அண்ட் தட் வில் கோ. ஐ திங்க் திஸ் இஸ் த வீடியோ. இதையும் ஒரு தடவை பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். டன். ஓகே, புரிஞ்சிருச்சுங்களா? அப்பா, ஒரு தெளிவு வந்துருச்சா? ஒரு ஒளிவட்டம் தெரியுதா ஹிஸ்டரி முன்னாடி? எஸ், யூ அண்டர்ஸ்டுட். எஸ். ஸோ ஃபார் தட்ஸ் வேர் அங்கிருந்து தான் நம்ம வந்து ஹிஸ்டரி படிக்க போறோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு 6 டாபிக் இருக்கு. இப்போ தேவையான கதையெல்லாம் பேசினாலும் ஒரு டாப்பிக்கா நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். ஓகே, அந்த ஒரு டாபிக்குமே இட் வில் கோ லெந்தி ஒன்லி. டக்குன்னு முடிக்க முடியாது. யூ ஹேவ் டு டீல் அ லாட் ஆஃப் திங்ஸ். பட் யூ அண்டர்ஸ்டுட். இதுதான் நம்ம படிக்க போறோம்னா புரிஞ்சிரும்ல. ஷால் வி ஸ்டார்ட் ஐவிசி நோ? கண்டிப்பா we cannot finish. We will do a little of IVC today. ஓகே, சிந்து சமவெளி நாகரிகம். எழுத வேண்டிய ஃபேக்ட்ஸ் மட்டும் எழுதிக்கலாமா இன்னைக்கு? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 2:30க்கா 1:30க்கா? 1:30யா? 2:30, 3:30. ஓ, நான் 4க்கு ஓடணுமா உங்களை? இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஓகே, ரைட் டவுன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ரைட் அ டேபுலர், ட்ராவ் அ டேபுலர் காலம், இல்லைன்னா நோட்டை ஹாரிசான்டலா மாத்திரனா கூட மாத்திக்கோங்க. இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன கான்செப்ட் பார்த்தோம்? ஒரு பெரிய நதி ஓடுது, இண்டஸ் வேலி. அப்போ இங்க இங்க கொஞ்சம் பேர், இங்க கொஞ்சம் பேர், இங்க கொஞ்சம் பேர். ஏன்னா மக்கள் எப்பவுமே சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அப்போ அங்கங்க இருந்தது தான் சைட்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட் சைட்ஸ். ஒரு விஷயத்த ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் ஃபர்ஸ்ட். இது தமிழ் இங்கிலீஷ்ல எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சேம் தான். அதனால நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஹரப்பா. ஹரப்பா அப்படிங்கறது ஒரு சைட். அதுல இருக்கும் ஒரு 10-15 சைட்ஸ் இருக்கும். வீடியோஸ் எல்லாம் ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. மேபி ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி கிளாஸ், ஸோ ஐ வில் லெட் யூ கோ டுடே, நாட் ஃப்ரம் டுமாரோ. எஸ், ஃபர்ஸ்ட் சைட் ஹரப்பா. அது கண்டுபிடிச்சவர் யாரு? எக்ஸ்கவேட் யாரு கண்டுபிடிச்ச அந்த இடத்த அப்படின்னா தயாராம் சாய்னி. தயாராம் சாஹினி. எக்ஸ்கவேட்டட் இந்த இயர் 1921. எங்க அப்படின்னா பஞ்சாப், இன்னைக்கு பாகிஸ்தான். அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரு மாண்டகோமரி டிஸ்ட்ரிக்ட், மாண்டகோமரி மாவட்டம், மாண்டகோமரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பாகிஸ்தான். மாண்டகோமரி டிஸ்ட்ரிக்ட் திருப்பி வச்சுக்கோங்க, இப்படி எழுத முடியாது, மாதிரி கன்ஃபியூசிங் ஆயிரும். மாண்டகோமரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பாகிஸ்தான். இப்ப பஞ்சாப், ஆக்சுவலி அப்ப பஞ்சாப், பட் த பஞ்சாப் தட் வெண்ட் வித் பாகிஸ்தான். ஓகே,
மேம் அந்த கார்னர்ல போர்டு தெரிய மாட்டேங்குது. த லாஸ்ட் ஒன் மாண்டகமரி. ஸோ அங்க கொஞ்சம் எழுதும் போது டன். ஸோ ஹரப்பா அது வந்து அந்த சைட் பேரு, கண்டுபிடிச்ச இடம் பேரு, கண்டுபிடிச்சது தயாராம் சாஹினி. அந்த எந்த இடத்துலன்னா மாண்டகமரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பாகிஸ்தான். ஏன் அப்படின்னா 1921 என்னங்க மேம்? அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. இந்த இடம் ஃபுல்லா இண்டஸ். பட் பொலிட்டிக்கலி இது ராஜஸ்தான், பஞ்சாப், இது பாகிஸ்தான் இப்படி இருக்கும்ல. ரிவர் ஓடும், பட் பொலிட்டிக்கலா இது ஒரு ஸ்டேட்டு, ஒரு சென்டர், ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு கண்ட்ரியா இருக்கும்ல. ஸோ அதனால அந்த லொகேஷன் எழுதுறோம். புரிஞ்சிருச்சுங்களா? எஸ். நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ செகண்ட். மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சது R.D. பானர்ஜி. மொஹஞ்சதாரோ MOHENJODARO மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்ச இயர் 1922. யார் மேம் கண்டுபிடிச்சாங்க? R.D. பானர்ஜி. ஓகே. R.D. பானர்ஜி. R.D. பானர்ஜி இயர் 1922. ஃபைன். மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சது R.D. பானர்ஜி இயர் 1922. எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அகேன் லர்கானா டிஸ்ட்ரிக்ட். அந்த மாவட்டம் பேரு லர்கானா. LARKANA. லர்கானா LARKANA. லர்கானா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் வெஸ்ட் பாகிஸ்தான், பஞ்சாப். வெஸ்ட் பஞ்சாப், பாகிஸ்தான். இப்போ பாகிஸ்தான். லர்கானா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் வெஸ்ட் பஞ்சாப், பாகிஸ்தான். ஓகே. அது எந்த ஆற்றங்கரையோரம்? ரிவர் ராவி. அதுக்கு அங்க ஆட் பண்ணிக்கோங்க. ரிவர் ராவி. RAVI. ராவி ஃபர்ஸ்ட் ஒன். ரிவர் ராவி. RAVI தான், பட் வி ப்ரொனவுன்ஸ் இட் ராவி, நாட் ரவி. ராவி. இண்டஸ் இருக்கு இல்லையா? இண்டஸ்க்கு 5 துணையாறு. எஸ். ஜீலம், சென்னாப், சட்லஜ், ராவி, பியாஸ். ஓகே. 5 துணையாறு இண்டஸ்க்கு. ராவி, ஜீலம், சென்னாப், சட்லஜ் அண்ட் பீஸ். அதுல ராவி ரிவரோட பேங்க்ல அது கண்டுபிடிச்சாங்க. இது இண்டஸ் ரிவர் பேங்க்லயே கண்டுபிடிச்சாங்க. லர்கானா டிஸ்ட்ரிக்ட், இண்டஸ் ரிவர். ஐ ரிப்பீட் அகேன். ஃபர்ஸ்ட் ஹரப்பாங்க கண்டுபிடிச்சது 1921. எக்ஸ்கவேட்டட் பை தயாராம் சாஹினி. கரெக்டா? எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா பஞ்சாப், இப்ப பாகிஸ்தான். அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரு மாண்டகமரி டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்குன்னா ராவி ரிவர் பேங்க், ராவி நதிக்கரை ஓரம். நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சது 1922. யாரு கண்டுபிடிச்சா? R.D. பானர்ஜி. எங்க இருக்குன்னா லர்கானா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பாகிஸ்தான், இப்போ பஞ்சாப், வெஸ்ட் பஞ்சாப், பாகிஸ்தான். இப்போ லர்கானா டிஸ்ட்ரிக்ட். அண்ட் என்ன ரிவர் பேங்க்னா இண்டஸ் ரிவர் பேங்க். ஓகே. நெக்ஸ்ட் சுட்கா ஜெண்டர். தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் ஒரே பேர் தான். சுட்கா ஜெண்டர். மூணாவது சைட் சுட்கா ஜெண்டர். கண்டுபிடிச்சவரு ஸ்டெயின். STEIN. ஸ்டெயின். கண்டுபிடிச்ச வருஷம் 1929. சுட்கா ஜெண்டர் கண்டுபிடிச்சது ஸ்டெயின். STEIN. ஸ்டெயின். கண்டுபிடிச்ச வருஷம் 1929. கண்டுபிடிச்ச இடம் பலோச்சிஸ்தான். பலோச்சிஸ்தான். BALOCHISTAN. பலோச்சிஸ்தான், பாகிஸ்தான். பலோச்சிஸ்தானின் பாகிஸ்தான். என்ன நதிக்கரையோரம்னா தாஸ்த் ரிவர். DAST. தாஸ்த் ரிவர். தாஸ்த் ரிவர். DAST. தாஸ்த் ரிவர்.
கிளியர்? சுட்கா ஜெண்டர் மூணாவது சைட். அடுத்த சைட் சன்ஹுதாரோ. சன்ஹுதாரோ CHAN HUDARO CHANHUDARO சன்ஹுதாரோ. கண்டுபிடிச்சது 1931. கண்டுபிடிச்சவர் NG மஜும்தார். NG மஜும்தார். சன்ஹுதாரோ கண்டுபிடிச்சவர் NG மஜும்தார் இன் இயர் 1931. கண்டுபிடிச்ச இடம் சிந்த், SINDH, சிந்த் இன் இண்டஸ் ரிவர். இண்டஸ் ரிவர் பேங்க்ல. சிந்த் இண்டஸ் ரிவர் பேங்க். சன்ஹுதாரோ 1931, NG மஜும்தார் found in the area Sindh on the Indus River bank. அடுத்த சைட் அம்ரி. அம்ரி AMRI அம்ரி. அம்ரி அம்ரி கண்டுபிடிச்சதும் NG மஜும்தாரே தான். சேம் பர்சன். NG மஜும்தார் இயர் 1935. இங்கேயும் இண்டஸ் ரிவர் தான். இண்டஸ் ரிவர் பேங்க். ஆன் த பேங்க் ஆஃப் இண்டஸ் ரிவர். மேம் அந்த நேம் ஸ்பெல் பண்ணுங்க மேம். அதே இண்டஸ் ரிவர் பேங்க் மட்டும் எழுதிக்கோங்க. நேம் மட்டும் ஸ்பெல் பண்ணுங்க மேம். அம்ரி அம்ரி AMRI. இல்ல மேம் அந்த கண்டுபிடிச்சவங்க நேம். NG மஜும்தார் MAJUMDHAR மஜும்தார். பிளேஸ் மேம். இண்டஸ் ரிவர் பேங்க், சிந்து நதிக்கரையோரம். மேம் அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் சொல்றீங்கல்ல மேம், இந்த லர்கானா டிஸ்ட்ரிக்ட் அது மாதிரிலாம் மேம், அது வந்து இப்போ பாகிஸ்தான்ல இருக்குன்னு இப்ப சொல்றீங்களா? பாகிஸ்தான்ல இருக்குங்க. லர்கானா, மாண்டகமரி எல்லாம் பாகிஸ்தான் தான். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் காலிபங்கான். காலிபங்கான் KALIBANGAN காலிபங்கான். காலிபங்கான் கண்டுபிடிச்சவர் கோஸ் GHOSC கோஸ். கோஸ் வருஷம் 1953. 1953 எங்கன்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான் காகர் GHAGGAR காகர் ரிவர் பேங்க். GHAGGAR காகர் ரிவர் பேங்க். ராஜஸ்தான் காகர் ரிவர் பேங்க். எழுதலையா? காலிபங்கான் கண்டுபிடிச்சவர் கோஸ் இன் 1953 அண்ட் இடம் ராஜஸ்தான் காகர் ரிவர் பேங்க். ஓகே. அடுத்தது லோத்தல் LOTHAL லோத்தல். லோத்தல் இயர் 1953 அதுவும் 1953. லோத்தல் 1953. SR ராவ் அவர் பேர் வந்து SR ராவ். SR ராவ். SR ராவ் 1953 குஜராத். லோத்தல் இஸ் இன் குஜராத். குஜராத். குஜராத்ல எங்கன்னா கல்ஃப் ஆஃப் கேம்பே. நியர் கல்ஃப் ஆஃப் கேம்பே. நியர் கல்ஃப் ஆஃப் கேம்பே. லோத்தல் குஜராத் நியர் கல்ஃப் ஆஃப் கேம்பே. என்ன ரிவர் பேங்க்னா போக்வா. போக்வா ரிவர் பேங்க். போக்வா BHOGVA போக்வா ரிவர் பேங்க். போக்வா ரிவர் பேங்க் BHOGVA போக்வா ரிவர் பேங்க். ஸ்பெல்லிங் சொல்லுங்க மேம் ரிவர் பேங்க் கொடுத்து. BHOGVA போக்வா ரிவர் பேங்க். மேம் கல்ஃப் ஆஃப் கேம்பே. கல்ஃப் ஆஃப் கேம்பே போக்வா ரிவர் பேங்க்.
நெக்ஸ்ட் சுர்கோட்டடா. சுர்கோட்டடா, SURKOTADA, சுர்கோட்டடா, SURKOTADA, சுர்கோட்டடா. Found in the year 1964. சுர்கோட்டடா, SURKOTADA, சுர்கோட்டடா 1964 கண்டுபிடிச்சவர் ஜேபி ஜோஷி. ஜேபி ஜோஷி, ஜேபி ஜோஷி 1964. அது குஜராத், அது குஜராத். நெக்ஸ்ட் பனாவலி, BANAV, ரிவர் இல்ல, குஜராத் மட்டும் எழுதிக்கோங்க. இன்னைக்கு வந்து அங்க ரிவர் இல்ல, ரிவரோட கோர்ஸ் மாறிடுச்சுன்னா we will not be able to write. பனாவலி, BANAWALI, பனாவலி, BANAWALI, பனாவலி. Found by RS Bist, RS Bist, BISTH, Bist, RI Bist, BISTH, year 1974. கண்டுபிடிச்ச இடம் ஹிஸ்ஸர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஹரியானா, HISAR, ஹிஸ்ஸர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஹரியானா, HISAR, ஹிஸ்ஸர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஹரியானா. பனாவலி, RS Bist in 1974, ஹிஸ்ஸர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஹரியானா. நெக்ஸ்ட் தொலவீரா, தொலவீரா அதுவும் RS Bist. மேம் பனாவலிக்கும் ரிவர் இல்லையாங்க மேம்? இல்லைங்க. தொலவீரா, DHOLAVIRA, தொலவீரா, DHOLAVIRA, தொலவீரா. RS Bist 1985. தொலவீரா, RS Bist 1985. கண்டுபிடிச்ச இடம் குஜராத், ரான் ஆஃப் கட்ச், குஜராத் ரான் ஆஃப் கட்ச், குஜராத் ரான் ஆஃப் கட்ச். ஸ்பெல் பண்ணுங்க. ரான் ஆஃப் கட்சா தொலவீராங்களா? ரான் ஆஃப் கட்ச், RANNOF, RANN, ran of, OF of, கட்ச், CKACH, மறுபடியும் CHH, ran of Kutch. Can you all open India map, India political map, physical map? அது political, physical map open பண்ணி பாருங்க எல்லாரும். பை விஷுவலா இந்தியா மேப் ஓபன் பண்ணுங்க. கண்டிப்பா மொபைல்ஸ் வச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும். ஓபன் பண்ணுங்க. பிசிக்கல் மேப் ஓபன் பண்ணுங்க. ஆர் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் மேப் ஓபன் பண்ணுங்க. பொலிட்டிக்கல் மேப் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்ஸ் தெரியும். பொலிட்டிக்கல் மேப்னா என்ன, பிசிக்கல் மேப்னா என்னன்னு யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல பொலிட்டிக்கல் மேப்னா ஸ்டேட்ஸ் தெரியும், பிசிக்கல் மேப்னா ரிவர்ஸ், மவுண்டன்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ பொலிட்டிக்கல் மேப் ஓபன் பண்ணிட்டீங்களா? இப்போ பொலிட்டிக்கல் மேப் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எழுதின எல்லா ஏரியாவும் நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். வட மேற்கு பகுதியில் மட்டும்தான் இருக்கும். நார்த் வெஸ்ட் கரெக்டா? பாகிஸ்தான், மாண்டகமரி டிஸ்ட்ரிக்ட், லர்கானா எல்லாம் பாகிஸ்தான். அப்படியே பஞ்சாப், பஞ்சாபோட வெஸ்ட் சைடு தான் பாகிஸ்தானுக்கு போயிருச்சு, பஞ்சாப். அதுக்கப்புறம் அப்படியே ராஜஸ்தான், குஜராத், லோத்தல்லாம். கிளியரா? ரான் ஆஃப் கட்ச் குஜராத், கல்ஃப் ஆஃப் கேம்பே. கிளியர்? ஸோ எல்லாமே அந்த இடத்துல தான். இப்போ பொலிட்டிக்கல் மேப்ல பார்த்துட்டீங்களா? பிசிக்கல் மேப் போங்க. பிசிக்கல் மேப் கொஞ்சம் கஜமுஜன்னு இருக்கும், கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. எஸ், ஓபன் பண்ணிட்டீங்களா இந்தியா பிசிக்கல் மேப்பு?
ஓபன் பண்ணிட்டீங்களா? இப்ப பிசிக்கல் மேப்ல பாருங்க. You will be able to first see the river. Indus, Chenab, Jhelum, Ravi, Sutlej, Beas. தெரியுதா? நார்த் வெஸ்ட் சைட் ஜூம் பண்ணி பாருங்க, தெரியுதா? எஸ், ஓகே. அது எல்லாமே அப்ப அது எல்லாமே இண்டஸோட துணையாறு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ட்ரிபியூட்ரி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ரி? துணையாறுனா முதல்ல என்ன, ட்ரிபியூட்ரினா என்ன? ம் மெயின் ரிவர்ல இருந்து செப்பரேட் ஆகுறது. அதுதான் கிடையாது. ஓகே, சி இது இண்டஸ், ஓகேங்களா? இண்டஸோட வந்து சென்னாப் சேரும், இண்டஸோட வந்து சட்லஜ் சேரும், இண்டஸோட வந்து ராவி சேரும், இண்டஸோட பீஸ் சேரும், இண்டஸோட சட்லஜ் சேரும், ராவி பீஸ் சென்னாப் ஜீலம் சேரும். இதுதான் துணையாறு இல்லைன்னா ட்ரிபியூட்ரி. அந்த இண்டஸ் கூடயே இன்னொரு துணையாறா சேர்றது. இண்டஸ்ல இருந்து பிரியறதா இருந்தா அது பேர் டிஸ்ட்ரிபியூட்ரி. நம்ம இங்க டிஸ்ட்ரிபியூட்ரி பத்தியே பேசல. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இந்த ராவி, பீஸ், செனாப், சட்லஜ், இது ஜீலம், அது எல்லாமே இண்டஸோட துணையாறு. இண்டஸோட வந்து சேரும், வேற எங்கேயோ ஒரு பக்கம் உருவாகி சேர்றது இண்டஸோட. ஓகே, ஸோ பிசிக்கல் மேப்ல ஃபர்ஸ்ட் இண்டஸ் பார்த்துட்டீங்களா? இண்டஸ் இப்படி போகும், செனாப் இங்க சேரும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மேல ஜீலம் சேரும், அதுக்கப்புறம் இங்க நடுவுல ராவி சேரும், இங்க சென்னாப் கூட சட்லஜ் சேரும், கடைசியா பீஸ் சட்லஜ்ல சேரும். புரிஞ்சிருச்சா? அப்ப இந்த இடத்துல எல்லாம் வந்து என்ன நடந்திருக்கு, செட்டில்மெண்ட் இருந்திருக்கு. புரிஞ்சிருச்சா? நவ் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்தியா மேப் இப்படி வருதா? இந்த இடம் தான் ரான் ஆஃப் கட்ச், தட் ஏரியா, அந்த குஜராத். ரான் ஆஃப் கட்ச், எஸ். கல்ஃப் ஆஃப் கேம்பே அது கீழே லொகேட் பண்ண முடியுதா? இது ரான் ஆஃப் கட்ச், இது கல்ஃப் ஆஃப் கேம்பே. எஸ் சார், ஃபைன். பஞ்சாப், இந்த இடத்துல ஃபுல்லா இருந்த செட்டில்மெண்ட், அந்த இடத்துல ஃபுல்லா மக்கள் கூடி இருந்த இடம் தான் சிந்து சமவெளி நாகரிகம். புரிஞ்சிருச்சா? ஃபைன். இதுல என்னன்னா நம்ம எழுதியிருக்கோம்ல, இது ஜஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டயக்ராம், இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டேபுலர் காலம். கடைசியா நம்ம இந்த டேபுலர் காலமே எக்ஸ்பேண்ட் பண்ணணும். என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா, லோத்தல்னு ஒரு இடம் எழுதியிருக்கோமா? எஸ், லோத்தல் எங்க இருக்கு? குஜராத். லோத்தல் அப்படிங்கிறது ஒரு செட்டில்மெண்ட், கரெக்டா? குஜராத்ல சிந்து சமவெளி நாகரிக மக்கள் இருந்த ஒரு இடம் லோத்தல். அங்க அந்த மக்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு மேன் மேட் போர்ட். போர்ட்னா என்ன? துறைமுகம். அன்னைக்கே நான் சொல்றது 3000 பிசிலேயே, 5000 வருஷம் முன்னாடியே they were able to make a port, ஒரு துறைமுகம் செஞ்சு அதை யூஸ் பண்ணி அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ லோத்தல்ல அங்க மக்கள் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் அப்படிங்கறத இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா வி ஹேவ் காந்திபுரம், ஆர்எஸ்புரம், ரேஸ் கோர்ஸ், சிங்காநல்லூர், அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு, கணபதி, மசக்காளிப்பாளையம், கவுண்டம்பாளையம், உடையாம்பாளையம், நிறைய இடம் இருக்கா? அப்போ இஃப் யூ வாண்ட் டு கோ டு லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ், எங்க இருக்கு லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்? காந்திபுரம். இஃப் யூ வாண்ட் டு கோ டு அ போட் ஹவுஸ், எங்க இருக்கு? உக்கடம். ஓகே, அப்ப அந்தந்த இடத்துல இருந்த மக்கள் ஒன்னொன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல. சிமிலர்லி இதேதான், இது ஃபுல்லா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். எப்படிலாம் எடுக்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா? இப்போ லோத்தல்ல ஒரு மேன்மேட் போட்டு இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஐவிசி ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் எந்த இடத்துல என்ன இருந்துச்சுங்கிறத கடைசியா அந்த டேப்லெட் காலம் அப்டேட் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஸோ வி அஃபீஷியலி பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்டட் ஐவிசி. ஒரு 10% போயிட்டோம். டுமாரோ வி வில் ஃபினிஷ் ஐவிசி, followed by Saturday Sunday you will write test in IVC. ஓகே, இப்போ என்னன்னா நாளைக்கு நான் ஐவிசி முடிச்சதுக்கு அப்புறம் சனிக்கிழமை புக்கு படிக்கணும். நாளைக்கு படிச்சுட்டு வரக்கூடாது. நான் ஒரு ஃப்ளோல கதை சொல்லிட்டு இருப்பேன், நீங்க வந்து புக்ல இதுதான் இருக்கு, ஹிஸ்டரியா தப்பா சொல்றேன்னு. நான் சொல்றது தப்போ கரெக்டோ சனிக்கிழமை போய் படிச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ சனிக்கிழமை யூ ரீட் புக், சண்டே யூ ரைட் டெஸ்ட் இன் ஐவிசி. அப்போ கிளாஸ் நோட்ஸ், ஸ்கூல் புக்கு பிளஸ் டெஸ்ட். ஓகே, கிளியர்? டன்னா?
Yes. And Saturday evening 6 p.m. you have a current affairs class on budget and economic survey. Fine. சனிக்கிழமை 6 மணிக்கு ஆன்லைன்ல you have a economics class, current affairs class, budget, economic survey. இப்பதானே வந்துச்சு அது. ஓகேவா? ஃபைன். அதையும் அட்டெண்ட் பண்ணிக்கணும். புக்கையும் படிச்சுக்கணும், கிளாஸ் நோட்ஸையும் படிச்சுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டையும் எழுதிக்கணும். ஓகே மேம். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வேணுமா வேண்டாமான்னா ஆப்ஷனல். வேண்டாம் நீங்களே பட்ஜெட் படிச்சுப்பீங்க, நிர்மலா சீதாராமன் கூட போய் உட்காந்து படிச்சுப்பீங்கன்னா வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம். ஐவி சீட்டு கூகுள். ஓகேவா? டன்னா? ஸோ பட்ஜெட் கிளாஸ் an optional current affairs class open for everybody. Main students also will attend. You also can attend. Anybody who wants can attend because I will not handle. So it's not my area. So you can attend the class. சரியா? அது ஆப்ஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ். இப்போதானே பட்ஜெட் வந்துச்சு February 1st சண்டே. பிப்ரவரி முடியல. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன மேம் டிஎன்பிசிக்கு பட்ஜெட்டே சொல்லி தரலன்னு நாளை கேட்கக்கூடாதுல்ல. அதனால பட்ஜெட் கிளாஸ், பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்த எக்கனாமிக் சர்வே ரெண்டுக்கும் சனிக்கிழமை 6 மணிக்கு கிளாஸ் இருக்கு. யூ வில் கெட் அ செப்பரேட் லிங்க், அது மெயிலில் வந்துடும். That's open for all, not related to your history syllabus. Historyல பட்ஜெட் எங்க வருதுன்னா கேட்றாதீங்க. ஐவிசிக்கு பட்ஜெட்லாம் போடல, அது தனி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ். ஸோ இப்போதைக்கு சண்டே வரைக்கும் என்ன வேலைன்னா, இன்னைக்கு நான் ஐவிசி முடிச்சிட்டேன், கரெக்டாக 2 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். நாளைக்கு ஐ வில் ஃபினிஷ் ஆஃப் ஐவிசி. சாட்டர்டே யூ ரீட் ஸ்கூல் புக்கு, சண்டே யூ ரைட் டெஸ்ட் இன் ஐவிசி, மண்டே வில் ஸ்டார்ட் குப்தாஸ். ஓகேவா? டன்னா? ஃபைன். எனி டவுட்? I will take all these 6 topics. Probably in 10 to 12 classes I will finish, but I will go slow in my own pace. Make sure அந்த பேஸ்லேயே நீங்களும் படிச்சுட்டு வந்துடுறீங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக போக சொன்னாலும் நான் போக மாட்டேன், நான் ஸ்லோவாக தான் போவேன். நீங்கள் உங்கள் பேஸில் அந்த பேஸில் படிச்சுட்டு மட்டும் வந்துடுங்க. கிளியர்? டன். நம்ம கூட என்ன மட்டும் படிக்கணும், அந்த 12 லீடர்ஸ் மட்டும் படிக்கணும். இது 6 டாபிக் முடிக்கிறதுக்குள்ள 12 லீடர்ஸையும் படிச்சிட்டோம்னா ஒரு பெரிய ஏரியா அங்கே படிச்சு வச்சிருவோம். ஓகேவா? டன்னா? ஓகே. எனி டவுட் சோஃபாருங்க? இன்னும் ஐயோ ஹிஸ்டரி கிளாஸ்க்கு அடுத்த கிளாஸ் எஸ். எனி டவுட்டுங்க சோஃபார்? மேம் ஹிஸ்ட்ரி வேணாம் மேம், அடுத்து வேற சப்ஜெக்ட் எடுங்க, அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லை நீங்கள் சொல்றதுனால மாற்ற போறது இல்லை, பட் சும்மா சொல்றது மாதிரி இருந்தா சொல்லிக்கலாம். மேம் எனக்கு ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணல ஒரு டவுட் இருக்குங்க மேம். ஸ்கூல் புக்ஸ் ரெஃபர் பண்ண சொல்றீங்க ஒன்ஸ் த டாபிக் ஆஃப் ஐவிசி முடிச்ச பின்னாடி. இப்போ 6th to 12th புக்ஸும் போது இப்போ நம்ம 6th ஒரு டாபிக் இருக்கும், 8thலயும் எனக்கு ஒரு 2-3 பேஜஸ் இருக்கும். ஸோ எல்லா டேட்டாஸையும் நான் கன்சாலிடேட் பண்ண இல்லைங்க. ஒன் செகண்ட். ஸ்கூல் புக் கம்பைலேஷன் வில் பி சென்ட் ஃப்ரம் அஸ் ஒன்லி. உங்களுக்கு மெயிலில் தான் வரும், கண்டிப்பாக நாளைக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ தட் Saturday you can start reading. Okay? You need not have to go in search of 6th standard, 7th standard, 8th standard. நீங்கள் தேட வேண்டாம். ஸ்கூல் புக் கம்பைலேஷன் ஆஃப் 6th to 12th டாபிக் வைஸ் கம்பைல் பண்ணி you will get the book which you will get tomorrow. Okay? இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் ஆர் ஓவர், பட் படிக்க நிறைய சைட்ஸ் வரும். இந்த ஒரு இது எழுதியிருக்கோம் இல்லைங்களா, லீவ் 1 page ஆஃப்டர் தட். அதுக்கப்புறம் நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஃபியூச்சர்ல ஏதாவது சைட்ஸ் படிச்சா யூ கேன் கம் அண்ட் ரைட் இட் ஹியர். சரியா? இம்பார்ட்டன்ட் 10 சைட் படிச்சிருக்கோம். கிளியர்? ஓகே. காட் ஹோல்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரினா என்னன்னு விளங்கிருச்சா? விளங்கலைன்னா நாளைக்கு விளங்கிரும். டன். நாளைக்கு ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகே ஃபைன். கேன் வி கண்டினியூ டுமாரோ? எஸ். Fine. Thank you so much. See you tomorrow. Online students can leave. Offline students stay. Thank you, ma'am. 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 Thank you.